வணக்கம் ஐயா. வணக்கம். காலையில நேற்று நேற்று வீடியோலாம் பார்த்தீங்களா? காணொலியில் பார்த்தீங்களா? பார்த்தங்க ஐயா, பார்த்தங்க ஐயா. தினம் நடக்கிற அப்படியே ஒரு பார்வை பார்த்துருங்க. நேற்று மொத்தம் 8 வகுப்பு நடந்தது, 7 வகுப்பு நடந்தது, 8 வகுப்பு நடந்தது. அதெல்லாம் போட்டிருக்கோம். அந்த பீனியல் கிளாண்டை பற்றிலாம் போட்டு அது பார்த்தீங்களா? அப்போ அதெல்லாம் இருக்கு. பீனியல் கிளாண்ட் எல்லாம் போட்டு பாருங்க. எல்லாம் இந்த சாட் ஜிபியில் போட்டு பாருங்க. எந்த கேள்வியும் அதில் கேட்கலாம். அது ஆப்பில் நீங்கள் இறக்கி வச்சுட்டீங்க ரொம்ப எளிமை. நீங்கள் எந்த கேள்வினா அதில் கேட்கலாம். தமிழில் கேட்கலாம், ஆங்கிலத்தில் கேட்கலாம், எந்த மொழியிலும் கேட்கல. இன்னும் 1000 மொழியில் கூட நீங்கள் கேட்கலாம். அது விட பதில் சொல்லு. எனக்கு இது வேணும். குரல் பதிவு வாயிலே பேசினா அது எழுதா மாறிக்கும். வாயிலே பேசி எழுதா மாறிக்கும். வாயிலே பேசி எழுத்தா மாறிக்கும். என்ன சந்தேகத்தை விட தமிழ்லேயே கேட்கலாம். எல்லாம் கொடுத்துட்டே வருவான். ஏன்னா கம்ப்யூட்டர் கணிப்பொறி இதுக்கு வந்து தமிழில் தான் கேட்கணும் அப்படின்னு கிடையாது. எந்த மொழியில் கேட்டாலும் அது பதில் கொடுக்கும். ஏன்னா அதெல்லாம் கேட்டு பழகுறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம அந்த அதாவது அப்போ இந்த வயிற்றுக்கு 18 மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்துட்றான். 18 மணி நேரம் வயிற்றுக்கு ஓய்வு குடிச்சா அந்த உடம்பு வந்து டாக்டரா மாறுது அப்படிங்கிறான். 18 மணி நேரம் ஓய்வு கொடுத்தா இந்த உடம்பு மருத்துவராக மாறுது. இப்போ நம்ம 24 நாம வந்து 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிட சொல்றோம். அப்போ 16 மணி நேரத்துல மருத்துவராக மாறுதுன்னா 72 மணி நேரம் 72 மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பிடும் பொழுது அது பயங்கரமா மருத்துவராக மாறுது. 16 மணி நேரத்துக்கு ஒன்று அவன் பார்த்தான். அதில் எல்லாமே இப்போ நம்ம சொல்றதுலாம் சரியே தான் இருக்கு. 70 நான் எப்பவும் பொதுவாக 72 மணி நேரம் பேசியிருப்பேன். 72 மணி நேரத்துக்கு ஒருக்க சாப்பிடும் பொழுது உடம்பு வந்து சூப்பரா மாறுது அப்படின்னு எழுதுறாங்க. அதில் அந்த கிளாண்ட் எல்லாம் பெருசாகுது, எல்லாம் கரெக்டாக மாறுது. அப்போ நம்ம எல்லாரும் 72 மணி நேரத்துக்கு ஒருக்க சாப்பிட்டா போதும்னு நினைக்கிறேன். 72 மணி நேரத்துக்கு ஒருக்க சாப்பிட்டா போதும். இவர் ஓசுமி கூட நீங்க அவர் பயந்துட்டு தான் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, நீங்க வாரத்துக்கு ஒருக்கா அட்லீஸ்ட் பி ஃபாஸ்ட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் ஏ வீக்னு சொல்றாரு. அது ஏதோ ஒரு பொதுவா சொல்றாரே தவிர நம்ம மாதிரி ஆராய்ச்சி பண்ணி அது தொழில் முறையே சொல்ல தெரியாது அவருக்கு. ஏன்னா அவர் ஒரு ஆசிரியர், அவ்வளவுதான். அவர் யோகா மாஸ்டரோ ஒன்றும் கிடையாது. நம்ம மக்கள்கிட்ட ஒரு நோபல் பரிசு வாங்கிட்டங்கிறதுக்காக மாசத்துக்கு ஒருக்கா போது நீங்க மாசத்துல ஒருக்காவது நீங்க உண்ணா நோன்பு இருக்குன்னு சொல்லிட்டு போயிடாரு. எப்படி உண்ணா நோன்பு இருப்ப, அதுதான் வேலு. அது ஒரு பிரச்சனை அங்க இருக்குது. மாசத்துக்கு ஒருக்கா உண்ணா நோன்பு இருங்க, இந்த வாரத்துக்கு ஒருக்கா உண்ணா நோன்பு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அது எப்படி தொடங்குவாங்க, அது தொடங்குறது எப்படின்னு கேட்கணும் இல்லையா, அதுவும் தெரியாது. அதனாலதான் அருணாடகர் சொல்றாரு, எந்த முட்டாளும் நீங்க நோன்பை தொடங்கலாம், முடிக்கிறவங்க அறிவாளியா தான் முடிக்க முடியும், அறிவாளிகள் மேலதான் நோன்பை முடிக்க முடியும்பாரு. அதனால வந்து இந்த நோபல் பரிசுல வேலைக்காகாது இதுல. அதனால நம்ம எல்லாரும் பேசாம 72 மணி நேரத்துக்கு ஒருக்கா பயிற்சி பண்ணிட வேண்டியதுதான். ஏன்னா ரொம்ப ஈஸி அது. 72 மணி நேரத்துக்கு ஒருக்கா நாம இருந்துட வேண்டும் விஞ்ஞான ரீதியா. அப்ப அந்த 72 நாள் கழிச்சு நீங்க ஒரு சைவ உணவு சாப்பிட்டு போக வேண்டியதுதான், சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்க வேண்டியதுதான். கீரை சேர்த்தி பண்ணோம்னா நல்ல வெடிக்கு போயிடும். கீரை சேர்த்தியோ காய்கறி சேர்த்தியோ சாப்பிட்டோன்னா வெடிக்கு போயிடும். அப்புறம் நம்ம வந்து மலைவாய் சுத்தம் பண்றதுக்கு கருவி இருக்கு, அதையும் பண்ணிக்கலாம். தண்ணீர் இருக்குது, மலைவாய் சுத்தம் பண்ற கருவி இருக்குது, சிறுநீர் நல்லா போயிடும். அடேங்கப்பா பயங்கரமான வேலை. ரத்தம் பயங்கர சுத்தமாயிரும். அப்புறம் மூளை வேலை செய்யும், பீனியல் வேலை செய்யும். அறிவியல் மட்டும் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கு. ஏவானே கஞ்ச தேவையில்லை. இதுதான் அறிவியல். இப்படி செஞ்சா தப்பிக்கலாம். ஒரு மரணட்டி எல்லாத்துட்டும் மரண பதில் கொடுக்கலாம். இந்த கெஞ்சுவது இல்லை பிறர்பால் அப்படிங்கிற மாதிரி ஏவன்ட்டு கெஞ்சி தேவையில்லை. செஞ்ச செய்யாட்டி போடாங்க, ஓங்கி அட்டிக்கணும். இப்படித்தான் அட்டிக்கணும் எல்லாத்தையும். கெஞ்சிட்டுலாம் இருக்கக்கூடாது.
7ஆம் நிலைக்கு போறப்ப கெஞ்சிட்டுலாம் இருக்க முடியாது, போட்டு தாக்கிடணும். சொல்ல பயன்படுவ வள்ளுவர் மாதிரி. இதெல்லாம் இந்த சோறுங்களோட கயவர்களையும் வச்சுக்கலாம். 3 வேளை ஆகாரம் தவிர கயவர்கள் தான், அவனுக்குலாம் மரியாதை கொடுக்கக்கூடாது. குழந்தைகளா இருந்தா கூட மரியாதை கொடுக்கலாம். இது கயவர்கள் 3 வேளை 16 வயசுக்கு மேல போயிட்டா அவனுக்கு வந்து கருணையை காட்டக்கூடாது. கயவர்கள் தப்பா வளர்த்தியாச்சு, நாமளும் தப்பா வளர்ந்துருக்கோம். அதனால வந்து ஒரு முறை சொல்லி பார்க்கணும், 2 முறை சொல்லி பார்க்கணும், 3வது முறை கடுமையா இந்த திருதா ஜென்மடன் வந்துட வேண்டியது. அதனாலதான் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கேளுங்கிறார், நசுக்கணுங்கிறாரு. திருந்தாத கையவர்களை நசிக்கணுங்கிறாரு. நல்லவங்க சொன்னா கேட்பாங்க, அவ்வளவுதான். நல்லவங்க சொன்னா கேட்பாங்க, கயவர்கள் சொன்னா கேட்க மாட்டாங்க. அதான் திருவள்ளுவரும் திருமூலரும். திருவள்ளுவரும் திருமூலரை பத்தி நம்ம பேசுவோம். இந்த இந்த இது நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, வெங்கடேசன் சொல்றாரு, நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன். பரமஹம்ச பரமஹம்ச யோகானந்தர் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு கூட ஆனா அவரு வேற ஒரு முறை, அது நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த பரமஹம்ச யோகானந்தர் என்ன பண்ணாரு, அவர் ஆகாரத்தை நிறுத்தினாரா இல்லையா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அவர் இப்படி தியானம் பண்ற மாதிரிங்கிறாங்க, அது எப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. அது அது நமக்கு புரிய மாட்டேங்குது. அது அது என்ன சாப்பிட்டாரா இல்லையா, அவரை பார்த்தா யானைக்குட்டி மாதிரி தான் இருக்காங்க. அதில் அவங்களுடைய குழுவெல்லாம் பார்த்தீங்கன்னா யானைக்குட்டி தொந்தி போட்டு தொப்பி போட்டு கொண்டிருப்பாங்க. அது எப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல. அப்படியே அவங்க நோய் நிற்கிறதுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு. அவங்க நோய் நிற்கிற மாதிரி தெரியல. இந்த பரமஹம்ச யோகானந்தர் ஒரு கூட்டம் இருக்குது, இந்த கிரிய யோகம்னு ஒரு கூட்டம் இருக்குது. அதுல வந்து கூட அஹ், ரத்தத்தில் இருக்கிற இந்த கரிமத்தாது, அதாவது சாப்பாட்டை எடுக்கணுங்கிறாங்க. அவங்க எப்படி இது எடுக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் அவங்க யாருமே வைத்தியம் பார்த்த மாதிரி எனக்கு தெரியல, இந்த பரமஹம்ச யோகானந்தர். அவர் எப்படி அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மனதின் அடிப்படையை மட்டுமே வச்சு டிராவல் பண்ணவங்கயா. இத வந்து ஒரு பெரிய ஒரு உடலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு கவனிச்சதா தெரியல. ஏன்னா நேத்தி ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா உடம்பை ஒரு பொருட்டா கன்சிடர் பண்ணாம துச்சமா மதிச்சு அதை டிராவல் பண்ணி அப்படியே எடுத்துட்டு போனவங்க. நேத்தினா நான் இல்ல அப்படின்ற அந்த கான்செப்ட்ல வந்துட்டு உடம்ப வந்து ஒதுக்கிடுவாங்க. அது எதுன்னு அது சரி வராது, அது சரியும் வர. மலையினுடைய உச்சியை வந்து வெவ்வேறு திசையில இருந்து நோக்கி நம்ம பயணம் செலுத்துற மாதிரி. அதாவது இது ஒரு வகைனா அது ஒரு வகை. அவங்க மேல ஏறிடுறாங்க, பட் ஆனா மத்தவங்க மேல ஏறி வரணும் இல்லையா, அந்த பாதையில கரடு முரடான பாதையா இருக்கலாம். அது சரிப்படாது அது. ஆனா அவரே வந்து உணவில்லாத பெண்களை போய் பாக்குறாரு. அப்புறம் அது ஏன் அதை தெரிஞ்சுக்கல, அது அது தெரியல, அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் தெரியாது, அது பேசக்கூடாது. நானும் அதை யோசிச்சு பார்த்து, என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு. இது எப்படின்னு கேட்டு குருட்டு முன்ன அவர் எப்படி அவரு உயிர் உம் அது எதாவது மருத்துவத்துக்கே வராது, அது மருத்துவத்துக்கே வராது பொழுது அது பேச முடியாது. அது அப்படின்னா அது மருத்துவத்துக்கு வராது பொழுது அப்புறம் அது என்ன பேசுறது. அது அது இப்போ வந்து ஆட்டோபேக்கியாவது மருத்துவத்துக்கு வருது, சளி குறைந்த உடம்பு மருத்துவத்துக்கு வருது. ஆனால் அவங்க அப்படித்தான். அது 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 நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நமக்கு ஆராய்ச்சியாளர்களுக்கு தெரியல. அது என்னமோ பேசியிருக்காங்க தவிர பெரிய ஆராய்ச்சியில ஒன்றும் பண்ணல. ஏதோ கிருஷ்ண பரமாத்தா அதை பத்தி பேசிட்டு போயிட்டாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, வேற ஒன்றும் தெரியல அவங்களுக்கு. மற்றபடிக்கு அந்த ஆட்டோ அவர் வந்து ஜீசஸ் கிறிஸ்டியானிட்டி எல்லாமே உள்ள வருது அவர் பேசுறதுல. அவர் சிலுவையும் போட்டிருப்பாரு அவரு. பார்த்தேன் புத்தகமும் இருக்கு. அது ஜீசஸ் இயேசு எலியாசுன்னு ஒண்ணு வருது, எலியாசு.
கிரியா யோகம் என்பது மனித ரத்தத்தில் உள்ள கரியத்தை அகற்றி கிரியா யோகம் என்பது ரத்தத்தில் உள்ள கரியத்தை அகற்றி பிராணவாயின் மூலம் புத்துணர்ச்சி பெற செய்யும் மன உடல் நூல் அடிப்படையிலான ஒரு எளிய முறையாகும். இந்த அதிகப்படியான பிராணவாயின் அணுக்கள் உயிரோட்டமாக மாற்றப்பட்டு மூளை மற்றும் முதுகுத்தண்டு அது அடிப்படை சுத்தமாகும். முதுகுத்தண்டு மையங்களையும் புத்துணர்ச்சி பெற செய்கின்றன. அசுத்த ரத்தம் பெருகுவதை நிறுத்துவதால் பாருங்க, அசுத்த ரத்தம் பெருகுவதை நிறுத்துவதால்னா இந்த அழுகி போற ரத்தம் இங்கதான் கரெக்டா வருது. அழுகி போற ரத்தத்தை எப்படி சுத்தப்படுத்துவீங்க நீங்க? அப்படின்னு குறைஞ்சபட்சம் சுவாச பயிற்சியாவது ஒரு நாள் 2 நாள் செய்யணும். அப்ப சுவாசத்திலே குறைப்ப தானாவே ஆகாரத்தை நிறுத்துற மாதிரி ஆகுது. ஆனா சைடு எஃபெக்ட் வந்தா என்ன பண்ணுவாங்க? மலச்சிக்கல் வரும். தீண்டானுங்க அவனுங்க. மலச்சிக்கல் வந்ததுன்னு ஆள முடிச்சிடும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த வயிறு எல்லாம் வண்ணந்தாலி மாதிரி வச்சிருப்பானுங்க. பார்த்துருக்கேன் அந்த கிரியாவத்தில் பூரா வயிறு பூரா வண்ணந்தாலி மாதிரி வச்சிருப்பானுங்க. எப்படி அது வெளியே போகும், எப்படி அது ஒண்ணு போகும், நமக்கு ஒன்றும் புரியல. சரி, அது எப்படியோ ஒன்று போயிட்டு போகுது. ஆனா அந்த சொல்ற விஷயங்கள் இதுல ஒரு இந்த 4-5 வரி சரியா இருக்கு. பெறுகின்றன. அசுத்த ரத்தம் பெருகுவதை நிறுத்துவதன் மூலம் யோகியானவன் திசுக்களின் அழிவை அசுத்த ரத்தத்தை நீங்கள் நிறுத்துவதால் யோகியானவன் சாவை தடுத்து நிறுத்த முடியும். அந்த மாதிரி தான் இங்க விஷயம் வருது. அசுத்த ரத்தம் பெருகுவதை நிறுத்துவதன் மூலம் யோகியானவன் திசுக்களின் அழிவை குறைக்கவோ தடுக்கவோ முடியும். நன்கு முன்னேறிய யோகி தன் செல்களை சக்தியாக மாற்றுகிறான். இங்க பாருங்க, எளியா, அதாவது எனக்கு என்ன புரியுதுன்னா, மனதை அடிப்படையாக வைத்து அவங்க பயணம் செலுத்தும் பொழுது உணவு சாப்பிட்டாலும் அந்த அவங்களுடைய கவனம் எல்லாம் உணவு மேல இருக்கிறது கிடையாது. அது அந்த நபருக்கு மட்டும்தான் அது சாத்தியப்படுமே தவிர அதுக்கு பின்னாடி வரவங்களுக்கு அது சாத்தியமான்றது எனக்கு தெரியல. அவங்க எல்லாருடைய நோக்கமே பாத்தீங்கன்னா அந்த இறைவனுடைய மட்டுமே செலுத்திடுறாங்க. அவங்களுடைய நோக்கம் சாப்பிட்டாலும் பாத்தீங்கன்னா அந்த உணவு மேல ஒரு பற்று இருக்கிறது கிடையாது. அதுவும் பற்றுதான்றது அவங்களுக்கு புரிஞ்சு அதை விட்டுடுறாங்களே தவிர அது எப்படி விடணும்ன்றது முறைப்படி அவங்களுக்கு தெரியல. அவ்வளவுதான். அப்ப அதுக்கு சாப்பிடவே இருந்துடலாமே. ஏன் இறைவனோடய போயிட வேண்டியது? எதுக்கு சாப்பிடணுங்கிற அவசியமே தேவையில்லையே. நான் கேக்குறேன், நீங்க இறைவன் தான் பெரியவன் சொல்றீங்க, ரைட்டு, கரெக்டான கேள்விங்க ஐயா. அப்படி எதுக்கு சாப்பிடணும்? என்ன வெங்காயத்துக்கு சாப்பிடணும் அப்புறம் நீ? அதுக்குதான் அந்த ஸ்டெப் பை ப்ராசஸ் தெரியல இல்லையா? பட் ஆனா அந்த மனம் மூலியமா மட்டும்தான் அதை கடக்க முடியுது. ஒரு லெவல் ஆஃப் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க அவங்க சாப்பிட்டாலும் அதோட உணர்வு சாப்பிடறது மேல இருக்காது. இருக்கட்டும், கடவுள்னு முடிவறதுக்கு அப்புறம் சோறு எதுக்கு தின்னுட்டு இருக்கிறப்ப நீ? அப்ப ஏதோ ஒரு பற்று உணவு மேல இருக்குது. கடவுள் முதல்ல, சோறு முதல்ல, அப்புறம் கடவுள் முதல்லன்ட்டு போயிட வேண்டியதானே. என்னுடைய கேள்வி அப்படித்தான். என்னோட கேள்வி, நீ ரைட்டு தான், நீங்க மனம் தான் பெருசுங்கிறீங்க. அப்ப எது சோறு எதுக்கு தின்னுட்டு இருக்கிற நீ? அது தெரியல. இவன் கேப்பான்ல சராசரி, ஆனா எதுக்கிட்ட சோறு தின்னுட்டு போய் கேட்பான்ல சராசரி மாணவன் கேட்பான், அது எதுக்கு சோத்தை தின்னுட்டு போய் எதுக்கு தியானத்துல குறைன்னு கேட்பானே இல்லை. இப்ப நான் கேட்கிற மாதிரி கேட்க மாட்டானா? கேட்டிருப்பானுக்கு, அதுக்கு பதிலே இல்லை. சரி, அது உண்மை. நாம அதுக்கு நமக்கு அது நமக்கு தெரியாதப்ப உள்ள கால வைக்க முடியாது. ரெண்டாவது இது வியாக்கணம் சொல்றது கூட தேவையற்றதுன்னு நினைக்கிறேன். கேள்விதான் வருதே தவிர அது சரியான பதில் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. அப்ப தியானம் தான் பெருசு. சமாதியில எல்லாம் உட்கார்ந்தவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரமண மகரிஷி ஆட்டம் இருக்கும், சரி, அவங்க எல்லாம் லைக் நாட்கள் கணக்கா அந்த பாதாளலிங்கம் திருவண்ணாமலையில அந்த கோயிலுக்குள்ள உட்கார்ந்துட்டு தரையோட தரையா சேர்ந்து அவருடைய ஒட்டிடுச்சு, ஃபுல்லா கரையான் அரிச்சிருச்சு, அதுக்கப்புறம் அங்க இருந்து தூக்கிட்டு வரும்போது அது சதையை பிச்சு தான் கொண்டு வந்தாங்கன்னாங்க. அப்ப நாட்கள் கணக்குல அங்க உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா? சோ அந்த ஆகாரமற்ற நிலைக்கு அவங்க போயிருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் சரி, அதெல்லாம் சரிதான். அப்ப எதுக்கு ஆகாரம் தின்னுங்கிறத கேள்வி. அதெல்லாம் சரிதான், எல்லாமே 99 சரிதான். ஒரே கேள்வி நிக்குது, இப்ப ஆகாரம் எதுக்கு தின்ன? சரி, அதிகமாக குறைக்கவோ நடுக்கவோ முடியும், தடுக்கவோ முடியும். நன்கு முன்னேறிய யோகி தன் செல்களை சக்தியாக மாற்றுகிறார். இங்க எலியா இயேசு, இங்கதான் பாருங்க, எலியா இயேசு கபீர் இவங்கள இயேசு தெரியுது, எலியா தெரியுது, கபீர்னா யாருன்னு தெரியல. கபீர்தாஸ், ராமதாஸ், அந்த மாதிரி கபீரா அந்த மாதிரி இருக்கலாம். கபீர் யோகி
என்னமோ கபீர் கபீர்னு வரும். அந்த மாதிரி கபீர் கபீர். தாஸ் அந்த முஸ்லிம் அந்த சூஃபி ஞானிகள் சொல்லுவாங்க இல்லையா? ம், 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 சூஃபி ம். ஞானிகள் முஸ்லிம்ஸ்ல இருப்பாங்க. ஆமா, ஆமா, ஆமா. சூஃபியாஸ். அவங்க வந்து குறைந்த உணவில் வாழ்றவங்க. ஆனா அவங்கள பத்தியில முழு விளக்கமே ஒண்ணுமே இல்லை. எல்லாம் இப்படித்தான் அரைகுறையா போய் சேர்ந்துருச்சு. ஒரு முழக்கமும் இல்லை. எல்லாம் இந்த மாதிரி குருட்டு முட்டைக்கெல்லாம் போயிருக்கிறாங்க எல்லாருமே. ம். தன் செல்களை சக்தியாக மாற்றுகிறான். அதே அநேக தீர்க்கதரிசிகள் கிரியா அல்லது அதை போன்றதொரு உத்தியில் தேர்வாய் இருந்தார்கள். இந்த மாதிரி வேற பயிற்சியில இருக்குதுங்கிறான். அதாவது இந்த கிரியா மாறி அப்ப கிரியா மாறி வேற எல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. வேற அவனு கடைசியில் என்ன பண்ணிருக்கணும்னா இந்த நீரை அருந்தி வந்திருக்கணும். சரி, கிரியா இயக்கத்தை விட்டுறலாம். மற்றவங்கள என்ன பண்ணிருக்கு இந்த யோகா தண்ணீரை அருந்தி இருக்கணும். ஏன்னா யோகிகள் முறையே தண்ணீர் முறை தான். தண்ணீர் வச்சுதான் அவன் எல்லாமே சுத்தம் பண்றான். குளிக்கிறது எல்லாமே தண்ணீரை தான் வருது. அப்ப அவங்க தண்ணீர் அதாவது ஸ்நானம் கூட அப்படித்தான், புனித எல்லாம் அப்படித்தான் வருது. இவங்க தண்ணீரை குடிச்சிட்டு தான் இருந்திருக்கணும். தண்ணீரை மருந்தா இருந்திருக்கணும். அப்படித்தான் வந்திருக்கு. இந்த கிரியை கூட தண்ணீர் பத்தி இல்லை. தண்ணீர் பத்தி கொஞ்சம் கூட கிடையாது. இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி ஒன்று அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இப்ப இந்த மாதிரி ஏதோ ஒரு யுக்தியை கைப்பற்றி இருப்பார்கள்ங்கிறாங்க. மொத்தத்தை ரத்த சுத்தமாகிறது இங்க பிரச்சனை. ரத்த சுத்தமாகிறதுனாலதான் இங்க ஏற்படுது. இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை கைப்பற்றி அவர்களும் அப்படி செய்திருப்பார்கள். இதுதான் முக்கியம். அவங்க சொல்லவும் இல்லை. இப்ப நாம என்ன சொல்றோம், அவனை நீரை குடிக்கலன்னு தீந்தாங்கிறான். நம்ம இதைத்தான் முக்கியமா சொல்றோம். இதுதான் சரி. இது நீரை மருந்தாக இருந்து நீரை மருந்தாக இருந்து கீரை காய்கறி கனிகள் இப்படி இதுல வந்து ஆகாரத்தை பத்தி பேசவே இல்லை. நாம வந்து இவங்க ஆகாரத்தை தின்னு போட்டு மாட்டிக்கிட்டாங்க. நாங்க இங்க ஆகாரமே கிடையாது. கீரை காய்கறி கனிகள் வந்து ஆகாரத்துல வராது. அது வந்து சீவக்கட்டையில தான் வருது, துடப்பக்கட்டையில வருது. தண்ணீரும் துடப்பக்கட்டை தான். மலைக்குள்ள சுத்தம் பண்றது கீரையும் துடப்பக்கட்டை. மொத்தம் துடப்பக்கட்டை தான் நம்ம பயன்படுத்துறோம். அந்த துடப்பக்கட்டையை ஓங்கி அடிக்கிறது நீர் மருத்துவம் தான். சரி, கிரியா அவரு பேரு யோகானந்தர் உயிரை விட்டாருங்கிறாங்க. அதை பத்தி முழு விளக்கம் நமக்கு ஒண்ணுமே இல்லை. ஒரு வீடியோ மாதிரி இருக்கே தவிர ஒரு மயக்கம் மட்டும் விழுந்தாரா, அப்படியே உட்காந்துட்டே இருந்தாரா, சிரிச்சுட்டே இருந்தாரா, வேற ஏதாவது இருந்ததா நமக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா 21 நாள் மேலே பூமி மேலே வச்சிருந்துருக்காங்க. பூமிக்குள்ள வைக்காம பூமி மேலேயே கண்ணாடி பேலையில் வச்சிருந்துருக்காங்க. 21 நாள் ஃபுல் வீடியோ இருக்குங்க. ஒரு 30 minutes வீடியோ இருக்கு. அவர் எப்படி அது போய் உட்கார்றாரு, எப்படி 2 minutes வீடியோ இல்ல, பெரிய வீடியோவும் இருக்கு. அது ஏற்கனவே நீ அனுப்பிச்சீங்க. இதே மாதிரி திபெத்தியர்களும் 2 பேர் பண்ணியிருக்காங்க. தீபெத்தியர்கள் நினைக்கிறேன். 2 யோகிகள் அப்படி பண்ணியிருக்காங்க. அதையும் நான் பார்த்தேன். நான் அவ வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்க நேரம் படுப்பாங்க, நேரம் வருவாங்க, அப்படியே மலாக்கா படுத்துக்குவாங்க. படுத்துட்டு அப்படியே கை கோர்த்து அப்படியே நெஞ்சு மேல கை போட்டு படுத்துட்டே இருப்பாங்க. அப்படியே கரெக்டா கை ரெண்டும் விலகிரும். அப்படியே கை ரெண்டும் விலகிரும். அவ்வளவுதான். உயிரை விட்டாச்சு, எடுத்துக்கொண்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. ஆச்சரியமா இருக்கு. அந்த வீடியோ கூட எங்கிட்ட இருக்குது. ஒரு திபெத் யோகி எப்படி சமாதி அடைகிறாருன்னு நான் பார்த்தேன். நான் நீ வேணா போட்டு பாருங்க, இந்த வீடியோ கூட வரும். அது எங்கிட்ட இருந்துச்சு, எனக்கு எங்கேயே போயிடுச்சு. அது ரொம்ப அற்புதமா இருக்கும். அப்படியே எல்லாரும் ஒரு 7-8 பேர் அந்த திபெத் அந்த மொட்டைச்சாமியார்கள் பூரா வருவாங்க. ஒருத்தர் வருவாரு இதே மாதிரி நீங்க சொல்றத பாத்துருக்கீங்க. நீங்க சொல்றத பாத்துருக்கேன். அந்த டிபெட்டியன் மாங்ஸ் ஒருத்தர் அது மாதிரிதான் போய் உட்கார்ந்துட்டு அப்படியே படுத்துருவாரு. நேரம் பழகம் அப்படியே படுப்பாரு. அப்படியே படுத்துட்டே இருப்பாங்க. அப்படியே நெஞ்சு மேல கை வச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே கை விலகிரும். அவ்வளவுதான். கை கோர்த்த மாதிரி வச்சிருப்பாங்க. கை ரெண்டு அப்படியே விலகிரும். சரி, அப்படியே இருக்கும். அவ்வளவுதான். வணக்கம் போட்டு மறுபடியும் தூக்கி அந்த மடிய பையன் அப்படியே அந்த பாய் மாதிரி இருக்கு, அப்படி சுருட்டி எடுத்துட்டு போவாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் விடுதலை பெற்றுட்டு போயிட்டாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது. அது அப்படியே எங்க அப்பா அது 2 நிமிஷத்துல முடிஞ்சு போச்சு கதை. அது வந்து விடுதலை விட்டுட்டு போயிடுறாங்க. இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அது வந்து பாக்குறதுக்கு இதா இருந்தா கூட ஏங்கப்பா அது என்ன தியானம், நினைச்ச உடனே உயிரை பிரிக்கிறதுங்கிறது இது வந்து பெரிய விஷயம்தான். ஆனால் அது என்ன நன்மைன்னு நமக்கு புரியாம போயிடுது. நிறைய பேர்த்துக்கு நோயை நீக்கிறதுக்கு அது அதாவது அதனுடைய உட்பிரிவுகளை ஆராய்ச்சி பண்ணி அது கீழே இறங்கி அது டாக்டர் அர்னால்டு தான் கரெக்ட். இதில் கடைசியில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒத்துக்கலாம்.
ஆனால் அது பெரிய பயன் இல்லாம போயிடுது. அதாவது வெறும் வைரக்கல் அவ்வளவுதான். வெறும் வைரக்கல்லா மாறிடுறாங்க தவிர அதை ஜொலிக்கின்ற வைரக்கல்லாக மாத்துறதா நம்முடைய வேலை. அப்படித்தான் நம்ம கொண்டு போறோம். ஐயா நான் அந்த ஜொலிக்கின்ற சாட் ஜிபிடில போட்டு பார்த்தேன். ஆ, யோகானந்தரும் ஃபாஸ்டிங்கும் அப்படின்னு அவரும் நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆ, ஃபாஸ்டிங்கை பத்தி பேசியிருக்காரு. பிசிக்கல் ஆ, லெவல்லையோ மென்டல் லெவல்லையோ ஸ்பிரிச்சுவல் லெவலையும் எப்படி பெனிஃபிட்ஸ் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு அந்த 3 பாயிண்ட்ஸை போட்டிருக்கு. ஆ, அவர் சொல்லியும் சொல்லியிருக்காரு, நிறைய சொல்லியிருக்காரு. நேச்சுரல் ம், ஹீலிங் மெத்தட் ஆஃப் யோகானந்தா கன்சிடர் ஃபாஸ்டிங் as a natural way for the body to heal itself. ம், he noted அப்ப எப்படி அந்த மிருகங்கள்லாம் வந்து நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அது சாப்பிடாம தன்னைத்தானே எப்படி வந்து குணப்படுத்திக் கொள்ளுதோ மனிதனும் அது மாதிரி குணப்படுத்தி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு போல இருக்கு அவரோட அப்ப இதுலயும். இங்க பிரச்சனையே ஆகாரம் வேண்டாங்கிறது தான் இந்த இடத்துல. ஆகாரம் வந்து மனிதனை ம். சாகடிக்கிறதுங்கிறதா வேலை. அதாவது ஆகாரம் மனிதனை சாகடிக்கிறதுங்கிறது விஷயமே. அப்ப நம்ம வந்து பிறக்கும் பொழுதே நம்ம நம்ம பிறந்து தாய்ப்பால் குடிக்கிறோம். தாய்ப்பால் குடிச்சதுக்கு அப்புறமே நம்மளோட உணவு பழக்கம் தப்பா தான் இருக்கு. நம்ம பெற்றோர்களுக்கு வந்து இந்த அறிவு ஞானமே இல்லாம போகுது. பெற்றோர்கள் தான் இது காரணம். முறையான உண்ணாவிரதம் உடலின் இயற்கையான நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துவதன் மூலம் பல பல நோய்களை குணப்படுத்த முடியும் என்று அவர் நம்பினார். ம், அதிகரித்த உயிர் சக்தி உறுப்புகளுக்கு ஓய்வு கொடுப்பதன் மூலம் உண்ணாவிரதம் உடல் முழுவதும் ஆற்றல் ஓட்டத்தை புதுப்பிக்க வழிவகுக்கும். இரத்த சுத்திகரிப்பு உண்ணாவிரதம் இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவுகிறது. ம், இயற்கை எதிர்ப்பை வலுப்படுத்துவதால் இது நோய்களை எதிர்த்து போராடும் உடலின் உள்ளார்ந்த திறனை அதிகரிக்கும் ஒரு வழியாகும். ம், அதாவது ஸ்பிரிச்சுவல் லெவல்லையும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு அவரும். ம், யோகானந்தரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ம், பட் ஆனா இது வந்து ஒரு டீச்சிங்கா வெளியே வரல. ஐ மீன் எப்படி சொல்றது, ம். இது ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸா போடலன்னு நினைக்கிறேன். அதுதான் தெரியல. கிரியா கிரியா ஒரு கிரியா ஒரு புராதன விஞ்ஞானம். லாகிரி மகாசையர் அவருடைய மகா குருவான பாபாஜியிடமிருந்து அதை பெற்றார். இப்ப பாபாஜி இப்படி பண்ணியிருக்காரு. அவரை கேட்டா அவர் எங்கே இருந்து பண்ணியிருக்காங்கிறார். பாபாஜி இருண்ட காலங்களில் இழக்கப்பட்டிருந்த இந்த யோக முறையை மறுபடியும் கண்டுபிடித்து தெளிவுபடுத்தினார். அவர் இம்முறைக்கு எளிதாக கிரியாயோகம் என்று மறுபெயர் வைத்தார். பாபாஜி லாகிரி மகாசையரிடம் கூறுகிறார், நான் இந்த 19வது நூற்றாண்டில் உள்ள 19வது நூற்றாண்டில் உன் மூலமாக இவ்வுலகிற்கு அளிக்கும் கிரியாயோகம் கிருஷ்ணர் 1000 ஆண்டுகளுக்கு முன் அர்ஜுனனுக்கு அளித்த அதே விஞ்ஞான முறையின் இந்த இடத்துல குளறுபடி வருது. இது என்ன பண்றான்னா, தனக்கு யோக பயிற்சியில முன்னேறணுங்கிறதுக்காக சிவன்கிட்ட போய் தான் பயிற்சி எடுக்கிறான். யாருங்க? அர்ஜுனன் போய் சிவன்கிட்ட போய் தான் பயிற்சி எடுக்கிறான். அவன் தான் வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்துற பயிற்சி சொல்லி கொடுக்குறான். ஒரு புராண கதையில வருது. இவர் என்ன இந்த இடத்துல எது தப்பு நடக்குது? கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த யோக விஞ்ஞானத்தை சொல்லித்தர முடியாது. அர்ஜுனன் தவசுனே அதுக்கு பேரு. அர்ஜுனன் தவசுனே பேரு. அந்த படம் கூட கிட்ட இருக்குது, நீங்க பார்த்துருக்கலாம். அவன் போய் சிவன்கிட்ட போய் பயிற்சி கொடுக்குறான். சிவன்கிட்ட போகும் பொழுதே இப்போ பசி தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுதுதான் எல்லா தவமும் கிடைக்கும். இப்போ பசி தாகத்தை கட்டுப்படுத்தி தவம் இருக்கிறப்போ சிவன் வந்து அவனுக்கு வந்து இந்த பாசுபத அஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் இருக்கு. அதாவது ஒரு ஆயுதம், பாசுபஸ்திர ஆயுதத்தை வந்து திருப்பி கொடுக்குறான். அப்படின்னா வைணவம் வந்து சைவத்தினைக்கு போகிறப்ப எதுக்கு போயாகணும்? உண்ணாநோன்பு போயாகணும். தண்ணீரை மருந்தா இருந்து உடல் இழைச்சாகணும். பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துறது சிவத்தினுடைய தன்மையே. மகாபலிபுரம் சிற்பம் இருக்குது. அர்ஜுனன் தவசுனே பேரு. இது கதை விடுறான் இந்த இடத்துல. 1000 ஆண்டுகளுக்கு முன் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணனுக்கு யோகத்துக்கு சம்மதமே கிடையாது. அவன் சோத்துராமன். அவன் எப்படி கொழுப்பு திங்கிற ஒரு இடத்துல இது மட்டும் ஞாபகம் இருக்கு, எங்கேயோ படிச்சதா, அதாவது பகவத்கீதையில நினைக்கிறேன். அவர் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு அர்ஜுனனையும் சாப்பிட சொல்லுவாரு. சாப்பிட்டுட்டு நீயும் விரதத்துல இருக்க, நானும் விரதத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஃபுல்லா சாப்பிட்டுருப்பாங்க ரெண்டு பேருமே. 2 பேரும் சாப்பிட்டு இருந்தாலும் நீயும் விரதத்துல இருக்க, நானும் விரதத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது எந்த கான்டெக்ட்ல சொல்றாருன்றது நமக்கு புரியல. ஆனா 2 பேருமே ஃபுல்லா சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ அதனால அவர் அவங்க என்ன கான்டெக்ட்ல அதை சொல்ல வராங்கன்றது நமக்கு புரியல. சாப்பாட்டு எப்படி யோக ராமனை மாற முடியும்? அப்படி பார்த்தீங்கன்னா கரெக்டா இந்திரஜித்தை கொலை செய்யறப்போ நீ வந்து சாப்பாட்டுறாம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தண்ணீரை எடுத்து மருந்தாரு. அதுலதான் ஒண்ணுதான் தண்ணீரை ஒழுங்கா குடிக்க சொல்றான். தண்ணீரை மருந்து அருந்தினா கனவிலும் நனவிலும் பிசாசு வராது.
போர் பயிற்சி செய்யலாம் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அவன் சொல்றான் அந்த குருகுல கல்வி, அதான் அந்த குருகுல கல்வி. கரெக்டா அவன் சொல்றதை அப்படியே கேட்கறான் பாருங்க. அதைத்தான் நம்ம இது கொண்டு வரணும். அதில் நான் இந்த கடுமையா கொண்டு வரேன். நீ ஒழுங்கா வரணும், 10 மாசம் செய்யணும், 12 வருஷம் செய்யணும்னு சொல்ற காரணம் அதுதான். மீற முடியாது எந்த காரணத்தை கொண்டு. அதான் இந்த நீர் மருத்துவம் நீர் மருத்துவம் யாரும் சரியா செய்யறது காரணம் இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு சொல்றது மீறதான். ஏன்னா இது செய்முறை, இது மதிப்பெண் முறை கிடையாது. இது செய்முறை செஞ்சாதான் கண்டுபிடிக்க முடியும். அப்பதான் விவாதம் பண்ண முடியும், அப்ப அறிவாளி ஆக்க முடியும். நீ ஒண்ணுமே செய்யாம இருந்தீங்கன்னா அது நம்மளது வந்து அப்படி இருக்குதுன்னா, நம்மளது வந்து அறிவியல் சோதனைக்கு உட்படுத்துறோம். நம்ம அறிவியல் வளர்ந்தாச்சு, நம்ம அறிவியல் சோதனைக்கு உட்படுத்துறோம். எல்லாரும் அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தி ஆகணும். ஏன்னா ரத்தம் சுத்தமாயிட்டே வருதுங்கிறது காட்டணும். ரத்தம் சுத்தமாக இருக்கிறது தான் கேள்வி. ரத்தம் நார்மல். அது ஒரு 10 தடவை எடுத்து வச்சுட்டா ஒரு வருஷத்துக்குள்ள 4 தடவை எடுத்து வச்சுட்டீங்கன்னா மரணடி போற. உணவு பழக்கத்தை மாற்றி அமைச்சிருக்கிறோம், அவ்வளவுதான். உணவு பழக்கத்தில் மாற்றி அமைக்கிறப்போ இதெல்லாம் நடக்குது நமக்கு. அப்போ மரணமே இல்லாத வாழ முடியுதுன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம விருப்பத்தில் மரணம் அடைகிறதெல்லாம் மரணம் கிடையாது. முதல்ல மரணமே இல்லை அப்படிங்கிறது தான். அப்போ நெகட்டிவ் பாசிட்டிவ் இருக்கிற மாதிரி, நெகட்டிவ்னு சொன்னா பாசிட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ்னு சொன்னா நெகட்டிவ் இருக்குது. நெகட்டிவுக்கான பயிற்சி முறை, பாசிட்டிவுக்கான பயிற்சி முறை, சாவுக்கான பயிற்சி முறை, சாவு இல்லாமல் வாழ்றதுக்கான பயிற்சி முறை. அப்ப ரெண்டுமே பூமியில இருக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதைத்தான் நாம வந்து ஐஐடிக்கு புரிய வைக்கணும். பார்ப்போம். நேற்று ஆச்சரியமா இருக்கு எனக்கு. ஏன் இருந்தாலும் கூப்பிடவே இல்லை நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு வருஷம் ஓடிடுச்சு. அந்த டாக்டர் இளவழகன் அவரே கூப்பிட்டு, நான் இளவழகன் பேசுகிறேன், நினைவு இருக்கானே, நல்லா இருக்குங்க, நல்லா இருக்குது அப்படின்னு. உங்களுடைய தொடர்ந்து நான் வந்து வாட்ஸ்அப்ல பார்த்துட்டு தான் இருக்குங்கிறாரு. எப்படித்தான் பாக்குறாரு என்னன்னு தெரியல. ஆனா குழுவில் தான் இருக்காரு, தினம் பார்த்துடுறேங்கிறாரு. திடீர்னு காலையில் கூப்பிட்டுட்டு ரெண்டு விஞ்ஞானிகளுடைய, ஐஐடி விஞ்ஞானிகளுடைய, எல்லாம் ஐஐடியோட தொடர்பு இருப்பவங்களான்னு தெரியுது. எப்படியே ஒரு தடவை சென்னையில போய் ஒரு 4 நாள் இருந்து ஒரு சரி பயிற்சி தொடங்குறதுக்கு அப்புறம் சாட்ஜிபியில் வந்ததுக்கு அப்புறம், இது கூகுள் மீட்டிங் வந்ததுக்கு அப்புறம் திட்டமிட்டு போய் நின்று பேசி பண்ணிடலாம். ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி இயற்கை என்ன பண்ணுன்னு தெரியல. நேரடியா இஸ்ரோ விண்வெளித்துறை உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நேரடியா இஸ்ரோ விண்வெளித்துறையின் மூலமாக உள்ளே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது 3வது முறை. ஆச்சரியமா இருக்கு. 3வது முறையில 3வது முறை பேசியிருக்காங்க. நான் துளி கூட நம்பவே இல்லை. எப்பவுமே பார்ப்பேன், நான் பார்த்த உடனே ஐயா வணக்கம் அப்படின்ட்டேன் நான். வணக்கம், நினைவு இருக்கு. மீண்டும் அதே மாதிரி அதே ஆளை திருப்பி பேசுறாரு. எந்த பயிற்சி கொடுக்கணுமோ அதே ஆளை திருப்பி பேசுறாரு. அவருதான் ரைட், கேரளாக்காரர், பேரெல்லாம் டக்குன்னு சொல்லிட்டாரு. அப்ப கூடுதல் இன்னொரு ஐஐடி ப்ரொஃபஸர் சொன்னாரு. மொத்தத்துல ஐஐடி ப்ரொஃபஸர்களோட தான் இது செய்வாங்களாட்டு தெரியுது. மொத்தத்துல எனக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, நீங்க அத்தனை நேரத்துக்கு புக் அனுப்பிச்சிருக்கீங்க இல்லையா, அவங்களுடைய மீட்டிங்ஸ்லயோ அவங்களுடைய கான்டாக்ட்ஸ்லயோ எங்கேயோ ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கும். இவருக்கு மட்டும்தான் டைரக்டா கால் பண்ணி பேசுற அளவுக்கு வந்திருக்கணும். அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அவர் தான் நேர்ல கிட்ட சந்திச்சு பேசினாரு. ஏன்னா அவர் வந்து ராணுவத்துறையில அதிகாரியா இருந்தாரு. இருந்திருக்காரு. இப்ப நம்ம பெங்களூருக்கும் நம்ம புக்ஸ் அனுப்பிச்சிருக்கோம் இல்லையா. சோ கண்டிப்பா இத பத்தியான ஒரு மெசேஜ்னாச்சும் அவங்களுடைய குரூப்ஸுக்கு உள்ள போயிருக்கும் கான்வர்சேஷன்ல. இவர் மட்டும் தான் உங்ககிட்ட டச்ல இருக்காரு டைரக்டா. யாருமே டைரக்டா வந்து பேசல இல்லையா. மேபி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கலாம், அங்க உள்ளுக்குள்ளேயே நடந்திருக்கலாம். ஆனா இவருக்குதான் முழுசா தெரியும். இந்த இளவழகனுக்கு மட்டும்தான் முழுசா தெரியும். நேர்ல சந்திச்சு மணிக்கணக்கா 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினவர். அப்புறம் வந்து அவர் வந்து அப்போ வந்து அதிகாரியா இருந்தவர். டைரக்டர் ஆஃப் லைஃப் சயின்ஸ், ரொம்ப முக்கியமானது. டைரக்டர் ஆஃப் லைஃப் சயின்ஸ், வாழ்க்கையை தத்துவத்தை பத்தி படிக்கிறவங்க. டிஆர்டிஓ நிறைய பிரிவு இருக்கு. அது ஒரு ரிசர்ச் சென்டர் தான். அது யாருக்கும் தெரியாது, என்ன பண்றாங்கன்னே தெரியாது. The thing is, safety and protocol ரீசன்காக அவங்க என்ன ரிசர்ச் பண்றாங்கன்னு யாருக்குமே சொல்லாம கூட வச்சிருக்கலாம். என்னமோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ், இதெல்லாம் வந்து ராணுவ ரகசியம். இப்ப நீங்க வந்து நீங்க அவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கிறீங்க அப்படின்னா இத வந்து ஒரு ராணுவ ரகசியம் மாதிரி அவங்க வச்சிருப்பாங்க. சப்போஸ் இதை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயுமே அப்படிதான், அவங்களுடைய சயின்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ல யாருமே தலையிடக்கூடாது அப்படின்னு. இப்ப இங்க கூட சிங்கப்பூர்ல கூட அந்த சயின்ஸ் சென்டர்ல நான் ஒர்க் பண்ண போனேன். அப்ப ஒர்க் பண்ண போகும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீ போயிட்டு கரெக்டா நீ என்ன வேலை செய்யறியோ கண்ணை மூடிட்டு போயிட்டு அவங்களோட சயின்ஸ் எக்ஸிபிஷன் அதெல்லாமே கவர் போட்டு மூடிட்டாங்க.
ம் நான் பாட்டுக்கிட்டு நேரா போகணும், சிசிடிவி ஒர்க் ஆகலையா அதை மட்டும் ரிப்பேர் பண்ணணும், அதை மட்டும் வந்துடணும். வேற ம் எதையுமே இங்கேயும் அங்கேயும் சுத்தி திரும்பி பார்க்க கூடாது அப்படின்னு ம் சொல்லி ம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் உள்ள அனுப்பிச்சாங்களே. ம் 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 சயின்ஸ் சென்டர்ல ஒர்க் பண்ணேன் நானு. அப்போ ம் அந்த சிசிடிவி கார்டு அக்சஸிங்ல இருக்கும் பொழுது உள்ள போய் வேலை செய்யும் போது அவ்வளோ விதிகள் உட்பட்டு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தேன் நானு. இப்ப நீங்க சொல்றதை பார்த்தா எனக்கு அந்த ஒரு சந்தேகம் வருது, அவ்வளவுதான். ம். ஆமா ஆமா கண்டிப்பா பண்ணு இதை பண்ணு பத்தியான ஒரு ஆனா டிஸ்கஷன் ஆனா ஒண்ணு நடந்திருக்கும். ஆனா ஒண்ணு இதை மறைக்க முடியாது. வெளியே வரப்ப எப்படா சோத்தை நிறுத்திட்டு போனீங்கன்னா அது மறைக்கவே முடியாது. அது பப்ளிக்கே வந்துடும். இப்ப நான் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும்ல. அப்புறம் அது போயிட்டு வந்து நமக்கு அடுத்தது தெரியாதுங்க, நமக்கு தெரியாது. இப்ப யூடியூப்ல வர்றதுனால இதுல என்னெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க க்ளோஸா ஃபாலோ கூட பண்ணிட்டு இருக்கலாம். ஆமா ஆமா எப்ப இது வந்து கண்டிப்பா இப்ப நிறைய பேர் வந்து என்ன சொல்றது ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர். ம் ம் நம்ம ம் என்ன பண்றோம் அப்படின்றத வந்து ஒரு சில பேர் வந்து உற்று கவனிச்சுட்டு தான் இருக்காங்க ம் ம் ம். எல்லாரும். இவரும் சொல்றாரு நீங்க அனுப்புற வீடியோ எல்லாம் பாக்குறேங்கிறாரு. அனுப்புற காணொலி எல்லாம் பாக்குறேன் யூடியூப்ல. அப்ப வந்து இவங்க யூடியூப் சேனல் பார்த்திருப்பாங்க நிச்சயமா. அவங்களே பல பல டிவியில போட்டு பார்த்திருப்பாங்க. யூடியூப் தான் இலவசம். எல்லாரும் பார்த்திருப்பாங்க. பார்த்துட்டு என்னடா இந்த போடு போடுற மண்டையில போட்டு தட்டுத்துன்னு தட்டுறானே அப்படின்னு. இவனுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது, எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, எல்லாமே பார்த்திருப்பாங்க இல்ல. அவங்க எடிட் பண்ணிருப்பாங்க இல்ல. ஆமாங்க, இப்போ ஒரு கடந்த 3 மாத காலமாக வியூவர்ஷிப் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. நம்மளது ஒரு டேல 1 டே 2 டேலயே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ம் கிட்டத்தட்ட 100 and 200 வியூஸ் வந்துருது. ம் ம் வியூஸ் வந்துருது. ஆமா அப்படின்னா வந்து போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். என்ன நமக்கு வந்து அது அப்படியே மல்டிபிள் ஆகணும். அப்ப இன்னும் ஏதோ ஒரு பிரேக் த்ரூ நடக்கணும். இன்னும் வேற யாருன்னா ஒரு மெயினான ஒரு ஆட்களோ இல்லாட்டி ஒரு குரூப் ஆஃப் ஒரு நம்மளுடைய இதோ ம் தொடர்ந்து அந்த வீடியோஸ் அமைச்சு ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல்ல மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பார்ப்போம் அது என்ன நடக்குதுன்னு வெயிட் ம் பண்ணிட்டு இருக்கோம் நம்மளும். ம் ம் அதுதான் ரைட். ம் ஆ இந்த பாபுகாரி பாபா பாபாஜி ரெண்டாவது வந்து அவர் தஞ்சாவூர்கார் அவர். ம் அவர் இளவழகன் வந்து யாருன்னா தஞ்சாவூர்கார், கும்பகோணத்துக்காரர் அவர். ம் அதுல ஒரு நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். தமிழ்நாட்டுக்காரரு தமிழ்நாட்டுக்காரரு அது 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 ஒரு பெரிய விஷயம் இருக்கு இல்லையா. தமிழ்நாட்டுக்காரருக்கு தானே புரியுது. இது மற்றவனுக்கு எவனுக்கு புரியலையே, தமிழ்நாட்டுக்காரனுக்கு தானே புரியுது. ம் ம் பாபாஜி சரி முடிச்சுக்கலாம். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் 2 இடங்களில் கிரியா யோகத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ஒரு பத்தி கூறுகிறது உட்சுவாசத்தை, இங்க சுவாசத்தை தான் பேசுறேன் இந்த இடத்துல. அர்ஜுனனுக்கு அளித்த அதே விஞ்ஞான முறையில் புனருத்தரா புனருத்தரானமாக புனருத்த புனருத்தாரணம் புனருத்தாரணம் அதன் புனருத்தாரணம் 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 அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு முறை இருக்குது. புனருத்தாரணம்னா புதுப்பிக்கிற முறையா என்னன்னு நினைக்கிறேன். புனருத்தாரணம் பக்கம் என்னங்கய்யா? பக்கம் என்ன சொல்லுங்க. இது வந்து இதுல கிரியாயோகத்துல வருது. ஓகேங்க ஓகே. 372 பக்கம் தமிழ்ல. இது வந்து கிரியாயோகம். புனருத்தாரணம்ங்கிறது ஒரு முறை, ஏதோ ஒரு பயிற்சி முறை. புனருத்தாரணம் அதான் சமஸ்கிருதத்துல இருக்குது. புனருத்தாரணம் அதே விஞ்ஞான முறையில் புனருத்தாரணமாகும். பிறகு அது பதஞ்சலிக்கும் கிறிஸ்துவிற்கும், இங்க பதஞ்சலி வேற வராது அடங்கோக்கமாக்கா. பிறகு அதே பதஞ்சலிக்கும் கிறிஸ்துவிற்கும் புனித யோவான், புனித பவுல் மற்றும் வேறு சீடருக்கும் தெரிந்திருந்திருக்கிறது. இவங்களுக்கெல்லாம் தெரிந்திருந்திருக்குன்னு சொல்றாங்க. இவங்களே தெரிஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. பதஞ்சலிக்கு இது இங்க வந்து திருமூலரவே காணாங்க. இவனுக்கு திருமூல கோட்டை விட்டானுங்க. பதஞ்சலி பத்தி பேசுறானுங்க. இந்த மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்குங்கிறாங்க. இப்ப இங்க திருமூலர் எங்க போனாரு? ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு. தமிழ் இலக்கியம் எல்லாம் ஒண்ணும் தெரியாம குருட்டு முண்டங்களாவே பேசியிருக்கானுங்க. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணன் 2 இடங்களில் கிரியா யோகத்தை பற்றி குறிப்பிடுகிறார். ஒரு பத்தி கூறுகிறது உச்சுவாசத்தை வெளிச்சுவாசத்தில் கழித்து வெளிச்சுவாசத்தை உச்சுவாசத்துக்கு அடித்து யோகி இரு சுவாசங்களையும் சமணப்படுத்துகிறான். அப்ப ஜீரோல வச்சுக்கிறான், சமணப்படுத்திக்கிறான் அப்படிங்கிறார். அப்ப சுவாசத்தை உள்ள நிறுத்துறாங்கிறான். உச்சுவாசத்தை வெளிச்சுவாசத்தை கொடுத்து வெளிச்சுவாசத்தை உச்சுவாசத்தை கொடுத்து இதனால இது ஒரு குழப்புது போட்டு சுவாசத்தை சமணப்படுத்துகிறான் அப்படின்னு வருது.
அஹ், சுவாசத்திற்கு ஒழித்து உட்சுவாசத்திற்கு உட்சுவாசத்திற்கு வெளிச்சுவாசத்திற்கு கொடுத்து வெளிச்சுவாசத்திற்கு உட்சுவாசத்திற்கு கொடுத்து இதுவே பைத்தியம் பிடிக்குது. இரு சுவாசங்களையும் சமணப்படுத்துகிறான். இவ்வாறு அவன் இதயத்திலிருந்து பிராணனை விடுவித்து இங்க வேற இதயன்னு வேற கதை விடுறான். என்னடா இதயத்துக்கும் எதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவனுக்கு இதை தவறான கொள்கையிலேயே போயிட்டானுங்க. இது ஆனா அருணாடகர் சொல்லுவாரு லங்ஸ் தான் அடிப்படையும்பாங்க. இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இதயத்துக்கும் ஆரோக்கியத்துக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்தி மார்க்கத்தில் தான் போகும். யோக மார்க்கத்தில் நுரையீரல் அடிப்படை கொண்டதை யோக மார்க்கமே இயங்குது. வேற இந்த இதய கமடம் இதயம் சொல்றானுங்க. இதுதான் இங்க குழப்பமா இருக்கு. இந்த இதயமே இங்க நமக்கு கிடையாது. நீங்க என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா நுரையீரல் நன்கு இயங்க வேணும் பாரு, அவ்வளவுதான். நுரையீரல் நன்கு இயங்குச்சுன்னா ரத்த ஓட்டம் ஒழுங்கா இருக்கும். அது வந்து ரத்தத்தை ஒழுங்கா செலுத்தும். எது அது விரிஞ்சு விரிஞ்சு சுருக்கிறது தான். நுரையீரல் விரிஞ்சு பாரு, ரெண்டுமே விரிஞ்சு சுருங்கிறது தான். நுரையீரலும் விரிஞ்சு சுருங்குது, இதயமும் விரிஞ்சு சுருங்குது. ஆனால் இதை வந்து பம்ப் யாருன்னு கேட்டீங்கன்னா நுரையீரல் தான் பம்ப். நுரையீரல் காற்று எனக்கு பம்ப் இயங்குற காரணம் ஒரு பம்ப் இயங்கணும் அடிப்படை காற்று வேணும். அடிப்படை காற்று பம்ப் இயங்கணுமா காற்று வேணும். காற்றை இழுத்து வேக்கம் கிரியேட் ஆகி ஒரு கம்ப்யூட்டர் டயன்னு வெளியே போகுது. இதுதான் பம்புடைய விதியே. இதயத்துல எங்க பம்ப் இருக்குது, எங்க காற்று இருக்குது? என்னடா கதை விடுறீங்க? ஏதாவது ஒரு இயற்கையை அடிப்படையா இருக்கான்னு பாருங்க. இயற்கையாக இல்லாமையே மற்ற விஞ்ஞானத்தை பேசுறீங்க. கோட்டையோட இடத்துல கோட்டை விடுறது. சிரிஞ்சு வந்து சிரிஞ்சு என்ன பண்ணுது? இழுக்குது ஒரு பக்கம் இழுக்கு. அதுவும் இழுகு விசை தான். அதுவும் இழுக்குது. இழுக்கிறப்ப நேரம் உள்ள இழுக்கிறப்ப உள்ள வெற்றிடமா இருக்கணும். பம்பு வெற்றிடமா இருந்தா தண்ணி உள்ள வரும், காற்று உள்ள வரும். காற்றையும் உறுதி செய்யும், எதையும் உள்ள இழுக்கும். காற்றையும் உள்ள இழுக்கும், எதை வேணாலும் உள்ள இழுக்கும். வெற்றிடம் உருவாகிறப்ப எதையும் உள்ள இழுக்கும். வெற்றிடம் எதையும் உள்ள இழுக்கும். அது பாருங்க, வெற்றிடம் ஒளியையும் உள்ள இழுக்கும். அதுதான் வெற்றிடம், பிளாக் ஹோல். அது பிளாக் ஹோல் வெற்றிடம்ங்கிறான். அது பாத்தீங்கன்னா ஒளியவே உள்ள இழுத்துறது, எல்லா வெளிச்சத்தை உள்ள இழுக்குது. அதுல இருந்து தப்பிச்சு போறது ஒண்ணு இருக்குது, அதான் காமரே. அது ஆச்சரியத்துல ஆச்சரியம். அந்த வேக்கத்திலிருந்து பாருங்க, இது எவனாலே நம்ப முடியல. இது வந்து விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. வெற்றிடம் அனைத்து உள்வாங்கும். ஆனால் அந்த காமா ரே, அது ஹை ஃப்ரீக்வன்சி ரே, அது வந்து எது கட்டுப்படுறது தெரியுமா? அந்த பிளாக் ஹோலுக்கே கட்டுப்படுத்துறது இல்லை. அந்த பிளாக் ஹோல் இருந்து வெளியே தப்பிச்சு அதுதான் மனிதனுக்கு உயிர் கொடுக்கறது. இப்ப மனிதனுக்கு உயிர் கொடுக்கறதுன்னு கேட்டீங்கன்னா பிளாக் ஹோல். நீங்க அதை வேணா போடுமா? ஏன் வந்து எல்லா லைட்டும் உள்ள வாங்குது? நீங்க வேணா போட்டு பாருங்க. ஒய் காமா ரே எஸ்கேப் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த மேக்னெட். எல்லாமே வந்து அப்படி போட்டு பாருங்க. எதனால வந்து வாட் இஸ் த ரீசன் ஆஃப் வாட் இஸ் த ரீசன் ஆஃப் காமா ரே எஸ்கேப்பிங் ஃப்ரம் த சென்டர் ஆஃப் த மேக்னெட் போடுங்க. ஆல் லைட் absorbable, all light goes into the center of magnet, but why the gamma ray escapes from the center of magnet போட்ட பதில் சொல்லுவான். ஏன்னா ஹை ஃப்ரீக்வன்சி போட்டு பாருங்க. அதாவது காந்தத்துக்குள்ள எது போனாலும் மீழ்ச்சி அடையாது, ஆனால் எந்த லைட்டு போனாலும் மீழ்ச்சி அடையாது. ஆனால் காமா வந்து லைட்டு தான். அது வந்து அந்த இருட்டுல இருந்து காந்தத்திலிருந்து தப்பிச்சு வருது. காந்தத்துக்கு போனா திரும்பி வராது, ஆனா காந்தத்திலிருந்து தப்பிச்சு வருது. அப்ப இயற்கை ஒரு ரகசியம் வச்சிருக்கிறது பாருங்க. எல்லாத்துக்கும் நீ உள்ள இழுத்துக்கலாம், ஆனால் காமராவை கை வைக்க முடியாது. அதுக்கு ஒரு இயற்கை ஒரு ரகசியம் வச்சிருக்கு பாருங்க. அந்த காமரே தான் நமக்கு காமா கிரீ. இவ்வாறு அவன் முடிச்சுக்கலாம். ரொம்ப 5 ஆகி போச்சு, அடையங்கப்பா. இவ்வாறு அவன் இதயத்திலிருந்து பிராணனை விடுவித்து உயிரோட்டை தன் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து விடுகிறான். இந்த விளக்கம் என்னவென்றால், சுவாச கோஷங்கள் மற்றும் இதயத்தின் இயக்கங்களை அமைதிப்படுத்துகிறான். இதன் மூலம் உடலுக்கு அதிகப்படியான பிராணனை உயிரோட்டத்தை கொடுத்து உடலின் தேவை, அதாவது உடலின் தேய்மானத்தை குறைக்க முடியுதுங்கிறாரு. அப்ப சாப்பிட்றதுனால சாவு வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. இந்த சுவாச பயிற்சி பண்றதுனால தேய்மானம் குறையுதுன்னு சொல்றா. உடலின் தேய்வை குறைக்க முடிகிறது.
தேய் ஃப்ரிக்ஷன், ரெடியூஸ் டிகிரீஸ் குறைக்க முடியுதுங்கிறான். உடலின் தேய்வை அந்த யோகி தடை செய்கிறான். அபான வாயுவை கழிவு இயக்கம், அபான வாயு அதை இது கரெக்டாக அதையும் சொல்றான். அந்த யோகி தடை செய்கிறான். அபான வாயுவை கழிவு இயக்கம் கட்டுப்படுத்துவதன் மூலம் அபான வாயு, அப்ப ஆகாரத்தை முழுமையா நிறுத்தியே ஆகணும். இந்த இடத்துல அது மாவு சத்தை முழுமையா நிறுத்தியே ஆகணும். முழுக்க முழுக்க மாவு சத்து தான். அப்ப மாவு சத்தை முழுமையா நிறுத்தினா தான் அந்த களி உற்பத்தி ஆகாது, அந்த இது உற்பத்தி. அது நமக்கு நல்லா புரியுது. அது இந்த இடத்துல இந்த நீர்ப்பயிற்சி செஞ்சு காட்டு எல்லாம் புரியுது, இல்லை ஒரே அளவும் புரியாது. இது நானா தேடி கண்டுபிடிச்சதுதான். இது என்னடா இப்படி ஒண்ணு இருக்குற அப்படின்னு. ஐயா ஆஹ் ஐயா, நான் ஆஹ் கிரியா யோகத்துக்கு கோயம்புத்தூர்ல இருக்கும்போது போனேங்க ஐயா. ஆஹ் ஈவினிங் தான் வர சொன்னாங்க ஐயா. உம் ஈவினிங் 6 o'clock ஸ்டார்ட் ஆகும் மேடம். நாங்க எங்க வீட்டுக்கிட்ட இருந்து அங்க போறதுக்கு 20 கிலோமீட்டர் ஆகுங்க ஐயா. உம் நான் டூ வீலர் எடுத்துன்னு போனேங்க ஐயா. போனா உம் முடிக்கிறதுக்கு 8:30 ஆயிடுச்சுங்க ஐயா. உம் 8:30 ஆனவுடனே தட்டுல பாத்தீங்கன்னா 3 வகையான ஸ்வீட்டு, உம் பாயாசம், அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 6-7 வகையான ரைஸ் ஐட்டங்க ஐயா. உம் லெமன் அந்த மாதிரி ஐட்டம்லாம் வச்சு ஒரு பாக்கு தட்டுல உம் நைட்டு கண்டிப்பா சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க ஐயா. காட்டு அதுவும் மிராண்டிங்க. நான் தொடர்ந்து ஆஹ் அத்தனை ஐட்டமும் சாப்பிட்டுருக்காங்க ஐயா. ஆஹ் எளிமையான உணவே இல்லைங்க ஐயா. விதவிதமா அவங்கவுங்க வீட்டுல சமைச்சு எடுத்துட்டு வராங்க ஐயா. அது ஆஹ் 9 நாள் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு இத நல்லா எல்லாரும் நல்லா சாப்பிடுறாங்க ஐயா. அப்போ எனக்கு ஒரு கேள்வி வந்து ஒரு 2 நாள் போனேங்க ஐயா, ஸ்டாப் ஆயிட்டேங்க ஐயா நானு. உம் இது அத எப்படி? கவ இன்னும் இவ்வளவு திங்கறதுல எப்படி? அது இனிப்பு வேற, கொழுப்பு. இனிப்பே அவங்கவுங்க வீட்ல இது 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 இந்த அல்வா, இது வாழைப்பழ அல்வா, அந்த மாதிரி எல்லாரும் அந்த குரூப்ல இருக்கிறவங்க அவங்களுடைய பெருமைக்காக செஞ்சு எடுத்துட்டு வந்து இவங்க இந்த மேடம் வந்து இதை பண்ணியிருக்காங்க. அப்போ அது மாதிரிலாம் சொல்லி அந்த ஹாட் பேக்ல எடுத்துன்னு வந்து சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்காங்கய்யா. எல்லாரும் நல்லா சாப்பிட்றாங்கய்யா. அதை கவனிச்சேங்கய்யா. நைட்ல இவ்வளோ சாப்பிடுவீங்களா அப்படின்னா, இல்லைங்க, ஈவினிங் தான் கிளாஸ் முடிச்சோடனே டின்னர் சாப்பிட்டுடுங்க அப்படின்னாங்க ஐயா. அவன் தோணுச்சுங்க ஐயா, இப்போ கூட ஷேர் பண்ணிக்கணுங்க. அதான் தப்பா இந்த காட்டு மிராண்டிகள் பண்ணியிருக்காங்க. சமுதாயத்தை நாசம் பண்ணியாச்சு. இன்னும் அந்த ஊதாரித்தனத்துல இருந்து அவங்க வெளியே வரவே இல்லை. என்ன அதுதான் அந்த ஊதாரித்தனம்ங்கிறது இயற்கை ரொம்ப தெளிவா இருக்கு. அதாவது ஆழ்ந்த ஞானமே கிடையாது. ஆழ்ந்த ஞானமே இல்லாதனாலதான் பெரிய தப்பு நடந்து போச்சு. வெங்கடேசன் சொல்றாரு இல்ல, தமிழ்லயே கோட்டை விட்டுருக்கான்னு இவனுக்கு என்ன தெரியும்? கிரியாயோகத்துக்காரன் தமிழும் தெரியாது, அவனுக்கு சமஸ்கிருதம் தெரியாது, ஒரு அளவும் தெரியாது. இவனெல்லாம் கிரியாயோகத்தை வச்சு என்ன பண்ண போறான்? எல்லாரும் புற்றுநோய் வந்து சாக வேண்டியதுதான். அதுக்கப்புறம் என்ன எத்தனை பேர் கழிச்சானுங்க? அதுக்கப்புறம் ஒருத்தருமே வரவே இல்லையே. இதுல வேற ராஜயோகம் வேற, இன்னொன்னு ராஜயோகம் ஒண்ணு வேற ஏதோ சொல்லி திரியிறானுங்க. அப்புறம் பிரம்மகுமாரி யோகம், அது ஒரு பக்கம். அடேங்க அப்ப ஒண்ணு சொல்ற மாதிரி இல்ல. ஆனா பிரம்மகுமாரியில கூடங்க ஐயா ஒரே ஒரு விஷயங்க ஐயா, வெளியில வந்தா எதுவுமே சாப்பிடக்கூடாது, கையில எதனா பழங்கள் எடுத்துன்னு வந்து சாப்பிடணும்னு அது ஒரு விதிமுறை இருக்குங்க ஐயா. வெளியில வீட்டுல யாரும் சாப்பிடணும். ஆனா அவங்களுக்குள்ள பரிமாறிக்கிறது உணவு நிறைய பரிமாறிக்கிறாங்க ஐயா. உணவுகள் ஜாஸ்தி. எல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். தேர மாட்டேங்கடான்னு வந்துட்டேன் நான். சில இடத்துல கிரியாயோகத்துல போய் பேசிட்டே வந்துட்டேன், நீங்களே தேரவே மாட்டேங்கடா அப்படின்ட்டு வந்துட்டேன். கோயம்புத்தூர்ல ஒரு இடத்துல போயிருந்தேன் நான். ஒரு சின்ன கிராமத்துக்குள்ள வச்சிருந்தானுங்க. கோயம்புத்தூர்ல கிராமத்துல சின்ன கிராமம். கோயம்புத்தூர் இது என்ன கருமுத்தாம்பட்டின்னு நினைக்கிறேன். கோயம்புத்தூர் கருமுத்தாம்பட்டின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போயிருந்தேன் நான். ஒரு கிராமத்துக்குள்ள போயிருந்தேன், சின்ன கிராமம். அந்த கிராமமே பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வீடு தான் இருக்கு. அதுல இந்த இந்த மாதிரி அமைப்பு இருந்தது. பார்த்துட்டு வெளியே வந்து ஒருத்தர் வெளியே என்னை கூப்பிட்டு போறாரு. என்னையா பேசுறீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் கேட்டேன், உங்களுக்கு தமிழும் தெரிய மாட்டேங்குது, உங்களுக்கு சமஸ்கிருதம் தெரிய மாட்டேங்குது, நான் சொல்றது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இப்படியே கத்திக்கிட்டே உட்காந்துருப்பீங்களான்னு கேட்டேன். நான் கொண்டேன், இது இந்த 5 நிமிஷம் தியானம் எல்லாம் யாரையும் செய்ய சொன்னாங்கன்னு கேட்டேன். ஐயோ, வார கணக்கில் தியானம் செய்யணும்யா, அப்பதான் சாத்தியமாகுது எல்லாமே. வெத்தலவா கடைக்கு போயிட்டு வந்து வெத்தலவா போடுற மாதிரி 5 நிமிஷத்துல போட்டு காரி துப்பிட்டு போற மாதிரி தான் தியானம் பண்ணுவாங்களே. இந்த தியானமெல்லாம் வந்து ஒண்ணுக்குமே ஆகாது. இது வெத்தலாவுக்கு தியானமான்னு கேட்டேன். 5 நிமிஷம் போடுவீங்க, டப்புக்கு சுவைப்பீங்க, துப்பிட்டு போயிடுவீங்க.
இப்படித்தான் தியானம் பண்றதான்னு கேட்டேன். இது தேராதரா அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். ஐயா பரவாயில்லைங்க பரவாயில்லைங்கனாரு. அவரே மாதிரி கொஞ்சம் ஆர்வமுடையவர். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு கேட்டாரு. இதுதான் உண்மை. இங்க அடிப்படையில இருந்து வரணும். நீங்க இப்படிலாம் உட்காந்துறது தேரவே முடியாது. அதுல எல்லாருமே 2 3 பேர் எல்லாரும் எங்கிட்ட வந்து கேட்டாங்க. எங்க அம்மாவுக்கு சக்கரை நோய்ங்க அந்த நோய். நான் கேட்டேன், ஏன் நீங்க பண்ற யோகத்தை கொடுத்துட்டு உங்க சக்கரை நோயை நீக்க வேண்டியதான்னு கேட்டேன். அதுக்கும் பதில் இல்லை. இவ்வளவு பேர் நோயில் உட்காந்துருக்கிறீங்க, இந்த அம்மா மூட்டு வலிக்கிறீங்க, இந்த அம்மா முழங்கால் வலிக்கிறீங்க, இந்த அம்மாக்கு சக்கரை நோய்க்கிறீங்க, ஏன் இந்த யோகத்தை அவங்க மேல பாய்ச்ச வேண்டியதான்னு கேட்டேன். பதில் இல்லை. சரி, முடிச்சுக்கலாம். மணி என்ன 5:30 ஆச்சு. இல்லை அப்படியே தொடர்ந்துடலாமா 6 மணிக்கு? அப்படியே தொடர்ந்துடலாமா பேசிட்டு 6 மணிக்கு வர்ற வகுப்பு 6:20 முடிச்சுக்கலாமா? சரிங்கய்யா, சரிங்கய்யா. மணி இப்போ 6:45 போகுது. மணி என்னாச்சு? 5:36. 5:36. சரி சரி, இப்படியே பேசுவோம். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் 2 இடங்களில் கிரியாயோகத்தை பற்றி பேசுகிறார். நான் மறுபடியும் இருக்க தேடணும் மாட்டேங்குது. ஆனா ஒரு இடத்துல மட்டும் அந்த சாப்பாட்டை விட சொல்லி வேண்டாம் இருக்குது. 2:59 அப்புறம் வந்து 6:46. அது நான் வச்சிருக்கேன். அந்த பாயிண்டை நான் வச்சிருக்கேன். அதுதான் நமக்கு முக்கிய தேவை. நமக்கு நீர் மருத்துவத்துக்கு என்ன தேவையோ அதை தேவைக்கு போக வேண்டியது. அவன் எங்க சொன்னதான் நமக்கு என்ன, நம்ம பிரயோஜனம் இல்லையே. நான் தான் நேரில் போய் பார்த்துட்டேன். 2 3 பிரம்மகுமாரிகள் சபையில கூட நான் கருத்து பேசியிருக்கேன். ஆனா அவங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அது உண்மைதான். அவங்க மண்டையில வந்து இவங்க தான் பெரிய அறிவாளிகள் நினைச்சிட்டு உட்காந்துருக்கிறாங்க. இங்க திருவள்ளுவர் சொல்றதை உங்களுக்கு தெரியல. திருவள்ளுவர் தான் தெளிவா சொல்லுவார். யார் சொன்னாலும் உண்மையை கண்டுபிடிக்கிறான்னு எழுதிட்டார். யார் சொன்னாலும் உண்மையை கண்டுபிடிச்சா அங்க ஒண்ணும் இல்லை. உண்மையை கண்டுபிடிக்க போனா அங்க ஒண்ணும் இல்லை. அதாவது இது 2வது அத்தியாயம் 59வது பாடல், 6வது அத்தியாயம் 16வது பாடல், 6வது அத்தியாயம் 46வது பாடல். இந்த 3 தான் அடிப்படை. இதுல இருந்து தபம் செய்கிறான் அப்படிங்கிறான். தவம் செய்ததுன்னா 2 அர்த்தம் இருக்கு. ஒண்ணு தவம்னா அடுத்தவனை கொலை செய்யறதுக்கு தவன் பேரு. பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துவது தபம் பேரு. எந்த தபத்தை எடுத்துக்குவீங்க? அடுத்தவனை கொலை செய்யறதும் தபம் தான். அடுத்தவனை கொலை செய்வதற்கு தவம் இருந்து ஆயுதத்தை பெறும். அப்படித்தான் அர்ஜுனன் வந்து பசி தாக்கத்தை கட்டுப்படுத்தி ஆயுதத்தை வாங்குறான். சிவன்கிட்ட இருந்து ஆயுதத்தை வாங்குறான். ஆயுதம் கொடுக்கறதே வந்து சிவன் தான். ஆயுதம் கொடுத்து அப்படிதான் புராண கதை அப்படிதான் சொல்லுது. அப்ப பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துவது தபம் தான். அதுக்கு பேர் தபத்துக்கு பேர் தாபதர்னு பேரு. தபசிகள் தாபதர்கள்னு பேரு. இன்னைக்கு இமயமலையில போனோம்னா அந்த திடப்பொருளை விட்டு போட்டு கொண்டுதான் இருக்கிறான். அது எப்படி தப்பிச்சுக்கிறானுங்க அவனுக்கு? திடப்பொருளை விட்டுறானுங்க படிப்படி. அந்த நீரே அந்த அந்த மழைநீர் மலைகள் பக்கம் போனாவே அவன் தண்ணீர் குடிச்சுதான் தீரணும். தண்ணீரும் காற்று பசிக்கு வரும். பசிக்கிறப்ப தண்ணி குடிச்சிருப்பான். அப்படியே குடிச்சு அப்படியே அந்த திடக்கழிவுகள் மறந்து போச்சு. அந்த கழிவு அந்த தண்ணி அருந்திட்டே இருக்கிறப்போ அமைதியா இருக்கிற எந்த வேலையும் இல்லை. குகையில தான் உட்காந்துக்கிறான். மறுபடியும் தண்ணி குடிக்கிறான். ஒண்ணுக்கு போகுது. ஒண்ணுக்குள்ளேயே எல்லா விஷயம் போயிடுது. இவன் நவலி செஞ்சு அந்த புழுக்கே வெளியே எடுத்திருப்பான்னு நினைக்கிறேன். புழுக்கு வெளியே போகணுமே, ஆளை கொண்டு போடுமே, அது ஒண்ணு இருக்கு. இப்ப புழுக்க போறதுக்கு அது இப்ப வஸ்தி பண்ணிருப்பானுங்க. வஸ்தி புழுக்க நவுளி பண்ணாவே புழுக்க வெளியே போகும். ஒட்டியான நவுளி. இப்போ நவுளி பண்ணணும்னாவே வயிறு வந்து வாழை இலை மாதிரி இருக்கணும். பட்டையா இருக்கணும். தட்டையா இருக்கணும். வாழை இலை மாதிரி. அப்போதான் அந்த நவலி செய்ய முடியும். தொந்தி தொப்பையா இருக்கிற ஒன்றும் பண்ண முடியாது. அவனை இழுக்கவே முடியாது. அதான் சோத்து பிண்டமாச்சு. அவன் என்ன பண்ணுவான்? குண்டோதரன் ஒன்றும் பண்ணவே முடியாது. அது வயிற்று உள்ளே எக்கி சுத்தணும். தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு வயிற்று எக்கி அலசணும். கடன்னு அலசனோம்னா அப்படியே போயிடும். அப்ப எதுக்கு திங்கணும், எப்படி சுத்தமாக்கணும்? இங்க முதல்ல இந்த எதுக்கு திங்கணுங்கிறதுக்கான கேள்விக்கே பதில் இல்லை. அது எவனுமே சொல்றது இல்லை. எதுக்கு திங்க வேண்டும்ங்கிற கேள்விக்கு பதில் இல்லையே. கடவுள் பார்க்க போறவனுக்கு சாப்பாடு எதுக்குன்னு அந்த கேள்வியே வரலையே. அப்ப இவனுக்கு கேள்வி கேட்காமையே பயிற்சி பண்ணியிருக்கானுங்க இந்த கிரியோக மக்கள். ஆரம்ப காலத்துல எப்படி இருந்து யாருக்கு தெரியும்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாங்கிறாங்க. அது என்ன படிமானம், என்ன ஒண்ணுமே புரியல. விடைகளை மட்டும் சொல்றீங்களே தவிர கேள்விகள் கேட்கவே இல்லை. விடைகள் வந்துருச்சு, கேள்வி கேட்காம எப்படி விடைகள் வரும்? எதாவது காரணம் இருக்கணும் இல்லையா? இல்ல காரணம் இல்லாம நிகழுமா? எங்கேயோ இருக்கும். நமக்கு வந்து வேற காரணம் இல்லாம நிகழுமான்னு கேட்டா
இந்த வேறொரு வேறொரு நட்சத்திரங்களை வேறொரு விண்மீனில் ஒரு காரணம், பூமிங்கிற இடத்துல ஒரு காரணம். அந்த காரணத்துக்காக இங்க நடக்கலாமா? இது சம்பந்தம் இல்லாத இன்னொரு இடத்துக்கே போயிடுது. இப்ப சூரிய மண்டலம் சொல்றா, சூரியனை சுற்றி இருக்கிற ஒரு அமைப்பு. இந்த சூரிய பிரபஞ்சத்துக்கு இன்னொரு சூரிய பிரபஞ்சத்துக்கு இந்த வேவ்ஸ் கனெக்ஷன் இருக்குமே தவிர மற்ற எந்த தொடர்பும் இருக்காது. இது வேறு மண்டலம், அது வேறு மண்டலம். ஆனால் அந்த மண்டலத்தில் இருக்கிற ஒரு தன்மை இங்க இருக்கிற ஒரு தன்மையோடு உறவு வைத்துக் கொள்ள முடியுங்கிறதான் விஞ்ஞானமே. ஆனா கிளாசிக்கல், அதாவது இப்ப இருக்கிற விஞ்ஞானத்தின்படி அது சாத்தியமில்லை. ஆனால் அந்த இந்த குவாண்டம் பிசிக்ஸ் வந்து சாத்தியம் உண்டு. அதான் விஷயமே. குவாண்டம் பிசிக்ஸ் அப்படிதான் சொல்லுது. அதாவது இந்த பிரபஞ்சம், இந்த அண்டவெளி, இன்னொரு அண்டவெளி, இந்த அண்டவெளியில இருந்து அந்த அண்டவெளியோட தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்னு தான் அந்த சொல்லுது. அதை நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. 2 எலக்ட்ரான், 2 சோடி, இரு சோடி எலக்ட்ரான், ஒரு சோடி எலக்ட்ரான், ஒரு சோடின்னு 2 தான். அந்த ஒரு சோடியில வந்து இடது பக்கம் வலது பக்கம் செருப்பு மாதிரி தான், இடது செருப்பு வலது செருப்பு மாதிரி தான். அது கரெக்டாக தான் சொல்றானுங்க எல்லாமே. அப்ப இந்த இடது செருப்பு இங்க வச்சிட்டோம்னா இன்னொரு அண்டவெளியில போய் வலது செருப்பு வச்சிடறோம். இங்க இடது செருப்பு, அங்க வலது செருப்பு. இங்க இடது செருப்பு அசைஞ்சிச்சுன்னா அங்க உடனே வலது செருப்பு அசையுது. இடையில எந்த தொடர்பும் இல்லை. இதுதான் குவாண்டம் பிசிக்ஸ்ங்கிறான். இது அவருக்கு புரிந்து கொள்ள முடியல. யாரு? ஐன்ஸ்டீனால புரிந்து கொள்ள முடியாது. எனக்கு இது வேண்டான்னு வெளிவந்துட்டாரு. அதுதான் இங்க வேலை செய்யுது. அதுதான், அதாவது காரணமே இல்லை. அப்ப இந்த அண்டவெளியில காரணம் இல்லை, ஆனால் அங்க அடுத்த அண்டவெளியில வந்து காரணம் இருக்குது. அது அசையறானது, இது வேலை செய்யுது. எங்க இவர் போயிட்டு எடுத்துட்டு அபான வாயுவை கழிவியக்கம் கட்டுப்படுத்தும் மூலம் உடலின் வளர்ச்சியினால் ஏற்படும் மாறுபாடுகளையும் தடைப்படுத்துகிறார். இம்மாதிரி அழிவையும் வளர்ச்சியையும் கட்டுப்படுத்தி அந்த யோகி உயிரோட்டத்தை கட்டுப்படுத்தி கூறுகிறான். உயிரோட்டத்தை கட்டுப்படுத்துகிறான், கட்டுப்படுத்தி கொள்ள கற்றுக்கொள்கிறான். அதாவது உயிர் ஓட்டத்தையே தவறான வழியில வெளியே போறது, அபானன் போறது, மற்றது எப்படியே இந்த காற்றெல்லாம் பிரியுது. அதெல்லாம் வந்து நச்சுக்கழிவுகள் தான். அதுவுமே ஆயுள் பிரியுது அங்கிருந்து. அப்ப இவன் மெல்ல மெல்ல கற்றுக்கொள்கிறான். யாரு? இந்த சுவாச பயிற்சி பண்றவன் மெல்ல மெல்ல கற்றுக்கொள்கிறான் அப்படின்னு வருது. கீதையின் இரண்டு பத்தி கூறுகிறது. தன் பார்வையை கீதையின் இன்னொரு பாடம் கூறுகிறது. தன் பாதையை இரு புருவங்களுக்கு இடையில் நிலைநிறுத்தி நாசி துவாரங்கள் மற்றும் சுவாச கோஷங்கள் வழியாக பாயும் பிராணன் அபானன் ஓட்டங்களை கட்டுப்படுத்தி ஐம்பொறிகளை சார்ந்த மனதையும் புத்தியும் கட்டுப்படுத்தி ஆசை, அச்சம், சினம் இவற்றை அறவே விட்டு பேரின்பத்தை நாடி வெளித்தோற்றங்களிலிருந்து தன்னை உள்ளுக்கு எடுக்க வல்ல தியானத்தில் நிபுணனாக முனிவனாக மாறுகிறான். அதாவது ஐம்புலன்கள் அடக்கி, இதெல்லாம் சரிதான். இந்த ஆகாரத்தை ஐம்புலன்கள் நான் முன்ன சொல்றான், எல்லா தொடர்பையும் விட்டுருங்க, புலன்களை விடுங்க அப்படிங்கிறோம். அதெல்லாம் கரெக்டு தான். அதெல்லாம் அப்படி விடும்பொழுதுதான் இதெல்லாம் வருது. ஆனால் இதில் பயிற்சி தொடர்ந்து நீங்க விடுதலை பெருக்கணுங்கிற எண்ணம் வருகின்ற பொழுது எல்லா நிலையிலிருந்தும் போயாகணும். அப்பதான் அந்த இயற்கை நிலைக்கு போக முடியும். இயற்கை நோக்கமே வந்து எந்த வகையான பதிவும் இல்லாமல் வரணுங்கிறோம். எந்த விதமான பதிவும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அதே மாதிரி எந்த வகையான பதிவும் இல்லாமல் நீங்க போகணும் அப்படிங்கிறார். சரியாத்தான் வருது. எந்த மனதிலையும் எந்த வகையான பதிவு இருக்கக்கூடாது. அந்த எந்த பதிவும் இல்லாமல் தான் உயிரே போகணும். அதுதான் எங்க விஷயமே. என்றும் அழிக்க முடியாத இந்த யோகத்தை முன்னொரு அவதாரத்தில் ஞான ஒளி பெற்றவரான புராதான காலத்திய விவஸ்வத் அப்படிங்கிற யாரோ ஒரு மனிதர் என்பவருக்கு தானே அறிவித்து அதை அவர் தலை சிறந்த நீதி சாஸ்திர விற்பனராகிய மனுவிற்கு, இந்த மனுங்கிற அவன் தான் சாதி பேதத்தை உருவாக்குறதுன்னு சொல்றான். அவதான் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்காரங்க. அதை கொண்டு இவர் சேர்த்துறாங்க. மனுவிற்கு அருளினார் என்று கிருஷ்ணர் மேலும் கூறுகிறார். மனுவும் அவருக்கு பின் இந்தியாவில் சூரிய வீரர் வம்சத்தை ஸ்தாபித்த இஸ்வாகுவிற்கு
உபதேசித்தார். இப்படி பரம்பரையாக வந்த இந்த ராஜயோகத்தை ரிஷிகள் கலியுக ஆரம்பம் வரை காத்து வந்தார்கள். பிறகு புரோகிதர்கள் ரகசியமாக வைத்திருந்தாலும் மனிதனின் அசித்திரையாலும் புரோகிதர்கள் புரோக்கர்கள் ஆரம்பம் வரை காத்து வந்தார்கள். பிறகு புரோகிதர்கள் ரகசியமாக வைத்திருந்தாலும் மனிதனின் அசிரத்தையாலும் மனிதனுக்கு சொல்லி கொடுக்காம இவங்க யாருக்கோ சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்ப எல்லாமே கீழிருந்து வர்றவன் தான். இதுல மனிதன் என்ன தேவன் என்ன, இதை மனிதனாக இருந்துதான் நம்ம தேவனாக மாறுகிறது. மீண்டும் மனிதனா பிறந்துதான் மேல போறான். அப்ப மனிதன் மறந்துட்டான், நீ ஒழுங்கா இருக்கல வர்றான். அப்ப யாருமே ஒழுங்கா இருக்கல. அதுக்கப்புறம் யாரும் ஒழுங்கா இருக்கல, யாரும் எளிமைப்படுத்தல, யாரும் எளிமை சொல்லி கொடுக்கல. அப்ப எளிமைப்படுத்தாம போயிட்டானுங்க இவனுங்க. மண்டக்கருவு வந்துருச்சு எல்லாத்துக்குமே. பிறகு புரோகிதர்கள் கடைசியாக வைத்திருந்தாலும் மனிதனின் அசீரத்திலேயாலும் கால கிராமத்தில் இந்த புனித ஞானம் அடைய முடியாதாகிவிட்டது. அது ஒத்துக்கிறான் பாருங்க. கடைசியில யாரும் செய்ய முடியாம போயிடுச்சு. அப்புறம் மீண்டும் நம்ம புதுப்பிச்சாச்சு. இப்போ இதுதான் விஷயமே. இது இதோட ஒத்து போகுது. யாரும் கடைப்பிடிக்கல. அசிரத்தை சிரத்தைப்படுதல், கஷ்டப்படுதல், அசிரத்தை சொகுசாக இருத்தல். சிரத்தை எடுத்துக்கொடுங்கிறார். கடைசியில எல்லாம் நாசமா போச்சுன்னு முடிச்சுட்டேன். யாரும் இதை கண்டுக்கல. அப்புறம் முடிஞ்சே போச்சுக்கிறேன். யோகத்தை விளக்கியவர்களில் முதன்மையானவரான புராதன ரிஷி பதஞ்சலியால் கிரியா யோகம் 2 இடங்களில் கூறப்பட்டிருக்கிறது. மீண்டும் பதஞ்சலிக்கு வராரு. அவர் எழுதியதாவது கிரியா யோகத்தில் உடல் ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. உடல் ஒழுக்கம்னு சொல்றதை விட உணவு ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது. அது வந்திருக்கணும். உணவு ஒழுக்கம் முக்கியமானது வந்திருக்கணும். கிரியா யோகத்தில் உடல் ஒழுக்கம், மன வடக்கம் மற்றும் ஓங்கார தியானம் ஆகியவை அடங்கியுள்ளன. பதஞ்சலி தியானத்தில் உள்ளபடி கேட்கப்படும் பிரபஞ்ச ஒளியான ஓங்காரநாதமே இறைவன் என்கிறார். ஓம் என்பது படைக்கும் சொல். பிரபஞ்ச இயந்திரத்தின் சுழல் ஓசை மற்றும் தெய்வீக முன்னிலையில் சாட்சியாகும். யோக மார்க்கத்தில் தொடக்க நிலையில் இருப்பவர் கூட விரைவில் ஓங்காரத்தின் அற்புதமான நாதத்தை கேட்கலாம். இந்த ஆனந்தமான ஆத்மானுபாவத்தால் ஏற்படும் உற்சாகத்தின் மூலம் அவனுக்கு தான் வானுலக பிரதேசங்களுடன் தொடர்பு கொண்டிருப்பதில் நம்பிக்கை ஏற்படுகிறது. பதஞ்சலி இரண்டாவது முறை கிரியா ஊதியத்தை அல்லது உயிர் சக்தி கட்டுப்பாட்டை இம்மாதிரி வர்ணிக்கிறார். உச்சுவாசம் மற்றும் வெளிச்சுவாச போக்கை தனித்தனியாக பிரித்து அதனால் பெறக்கூடிய பிராணாயாமத்தின் மூலம் முக்தி பெற முடியும். புனித பவுல் அவர்களும் கிரியாயோகம் அல்லது அதை போன்றதொரு உத்தி தெரிந்திருந்தது. இந்த மாதிரி வேறொரு உத்தி தெரிந்திருந்தது. அதன் மூலம் அவர் புலன்களில் உயிரோட்டங்களை பொருத்தி விடவோ அல்லது விடுவிக்கவோ முடிந்தது. அதனால்தான் அவரால் கூற முடிந்தது அப்படின்னு இது வருது. இது வாட்டுக்கு பாரு ஜவ்வா போயிட்டே இருக்குது. மொட்டைத்தாசன் குட்டையில் விழுந்த மாதிரி தான் இது இருக்குது. மொட்டைத்தாசன் குட்டையில் விழுந்தான் அப்படிங்கிற எந்த காரணமும் தெரியாம இதில் போயிடுது. அதுக்கு நான் ஒரே வழி காலை முதல் மாலை வரை. இதுதான் ரொம்ப எளிமை. அதாவது மக்களுக்கு வள்ளுவர் சொல்லுவாரு, எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாக சொல்லிக் கொடு, தேவைப்பட்டால் விரிவா சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எளிமையா காலை முதல் மாலை வரை நீரை காலை எழுந்தவுடன் நீரை மருந்தாக அருந்தவும் அப்படின்னு நான் ஒரு பக்கமே போட்டு எளிமையா பண்ணேன். நீரை மருந்து அருந்திக்குங்க, ஒரே வருது. அது மொத்த சயின்ஸும் முடிஞ்சு போச்சு ஒரே பக்கத்துல. காலை எழுந்தவுடன் நீரை மருந்தாக அருந்தவும், சிறிதளவு தண்ணீர் வயிற்றில் இருக்கும்படி பார்த்து கொள்ளவும், 10 மணி வரை இதை செய்ய வேண்டும். அப்படி சிறுநீர் மஞ்சளாக வருவதை முதல் நாளே உணர்வீர்கள். தொண்டையில் மஞ்சள் கசப்பாக படியும். அப்பொழுது சில பேரிச்சம்படமும் வறுத்த வேர்க்கடையை மென்று தின்று விழுங்கவும், தேவையான நீர் அருந்தவும், மீண்டும் நீர்ப்பயிற்சி செய்யவும், பசி எடுக்கும் போது மீண்டும் நீர் அருந்தவும், இருந்தாலும் பசிக்கும் போது சாதாரண உணவை சாப்பிட்டு நீர்ப்பயிற்சி செய்யவும்,
அல்லது பேரிச்சம்பழம் வேர்க்கடலை சாப்பிட்டு அந்த விஷத்தை கீழே இறக்கவும். மாலை 5 மணி 6 மணி என்று நீட்டிக்கவும். மாலை ஒருவேளை வேண்டிய அளவு வேக வைத்த கீரை அல்லது காய்கறிகள் தாளிசம் செய்து உப்பு காரம் குறைவா போட்டு ஒரு சப்பாத்தியுடன் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இப்படி 150 நாள் செய்ய வேண்டும். இதனால் உடல் மெல்ல மெல்ல இழைத்து வரும். ஒரு கட்டத்தில் அவரவர் உடல் எடைக்கு தகுந்த போல் உடல் எடை குறைந்துவிடும். அப்பொழுது உடல் சுத்தமாகி விட்டது என்று பொருள். அப்பொழுது 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு ஒரு நாள் நோன்பு இருக்க வேண்டும். எடையை கவனிக்க வேண்டும். எடை குறையவில்லை என்றால் நீரை மருந்தாக அருந்தி 2 நாள் இருக்க வேண்டும். அப்பொழுதும் எடை குறையவில்லை என்று சொன்னால் காற்றை சுவாசத்தை இருக்க வேண்டும். அப்பொழுதும் எடையை குறையவில்லை என்று சொன்னால் எதுவுமே செய்ய தேவையில்லை. இப்படியே தொடர்ந்து நீரை காற்றை சுவாசித்து இருக்கும் பொழுது பழைய விஷயங்கள் தொண்டையில் 10 நாளில் படியிருக்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்பொழுது மருந்தடிக்காத முட்டைக்கோஸ் அல்லது மருந்தடிக்காத முருங்கைக்கீரையை வேக வைத்து பிழிந்து எடுத்து அந்த சாறை அருந்தினால், முட்டைக்கோஸ் அல்லது மருந்தடிக்காத முருங்கைக்காயை வேக வைத்து பிழிந்து எடுத்து அந்த சாறை அருந்தினால் அந்த விஷம் கீழே சென்றுவிடும். பசிதாகம் அமைதியாக இருக்கும். இது நிலைத்து நிற்கும். உடல் மற்றும் மனம் சம்பந்தமான அனைத்து நோய்களும் நீங்கிவிடும். இதுதான் விஷயமே, வேற ஒண்ணுமே இல்லை. இது மொத்த விஷயம் எவ்வளவுதான். மொத்த விஷயம் இவ்வளவுதான். இந்த ஒரு பக்கத்திலே அடக்கியாச்சு. உணவினை ஒதுக்குங்கள், நீர் மட்டுமே அருந்துங்கள். பச்சை தண்ணீர் மட்டுமே அருந்தி திடகாத்திரமாக உள்ளவர் 60 வயது என்ஜினியர் எஸ். வெங்கடேசன். நமது ஞானமணி வாசகர்களுக்காக இவரை சந்தித்தோம். இதோ அவர் பேசுகிறார். சுமார் 15 வயது முதலே எனக்கு தியானம், சித்தர்களின் அதிசய நிகழ்வுகள் மீது தீராத ஆர்வம் ஏற்பட்டது. அதான் 15 வயசுலேயே வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அப்ப இருந்தே 5 வயசுலேயே சித்தர்களுடைய கொள்கை படிக்க ஆரம்பிச்சிருக்காரு. சுவாமி விவேகானந்தன் ராஜயோகம் தான் எனக்கு தூண்டுதலாக இருந்தது. உணவே இல்லாமல் எப்படி வாழ்வது என்ற தேடல் எனக்கு அவ்வப்போது ஏற்படும். அதற்கான முயற்சியில் இறங்கினேன். அப்போது டாக்டர் அர்னால்ட் டெக்ரட் என்பவர் எழுதிய மூக்கஸ்லெஸ் டயட் கில்லிங் சிஸ்டம் நூல் என்ற நூல் எனக்கு கிடைச்சது. The human body is a air machine with water used as a lubricating and cleaning agent. And so-called food is unnecessary and is often damaging to the body. மனித உடல் ஒரு காற்று இயந்திரம். இந்த இயந்திரத்துக்கு தண்ணீர் உராய்வை சுலபப்படுத்த எண்ணெய் போடுவதை போல சுத்தப்படுத்தவும் உபயோகப்படுத்தப்படுகிறது. உணவு என்று கூறப்படும் பொருள் தேவையற்றது என்பதோடு அடிக்கடி உணவுங்கிறது தேவையற்றது. அதான் விஷயமே. உணவுங்கிறது தேவைப்பட்டது. உடம்பு காற்றாலைங்கிற கருவி. அதை சுலபப்படுத்த கழிவுகளை வெளியேற்ற நீரை மருந்தாக அருந்தலாம். அதுதான் அவருடைய சுருக்கம். யாரு? அர்னால்ட் சுருக்கம். மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றினேன். மேற்சொன்ன 3மே எனக்கு தண்ணீரை மட்டும் அருந்தி உயிர் வாழலாம் என்ற திடமான நம்பிக்கை ஊட்டியதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதாவது அர்னால்ட் தியரியும் திருவள்ளுவர் சொல்லக்கூடிய மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது. தண்ணீரை குடித்து வள்ளுவர் தான் தண்ணீரை அருந்த சொல்றாரு. அதுதான் பெரிய விஷயமே. அதே கீவேர்டு பாஸ்வேர்டு வெங்கடேசனுக்கு எளிமையாக கிடைச்சது தான். மற்றபடிக்கு வேற படிச்சிருந்தாலும் ஒன்றும் தெரிந்திருக்காரு. அதுக்கான விடையும் அங்கே இல்லை. தண்ணீரை அருந்துங்கிற செய்தியே எங்கேயுமே இல்லை. அப்புறம் எப்படி இவங்க கிரியாபத்தை தொடங்கி இருப்பாங்கன்னு பாருங்க. எவ்வளவு முட்டாள்தனம் பண்ணியிருக்கேன் பாருங்க. நேரடியா ஒன்றை பார்க்கறது, அது எப்படி போறது, என்ன பண்றது எதுவுமே தெரியாம போயிடுச்சு. அதனாலதான் இது பரவுது. இப்ப நீரை அடிப்படையாக கொண்டுதான் தொடங்க வேணுங்கிறங்காட்டி தான் இது பரவுது. இல்லைன்னா இல்லை சுடுகாடாயிருப்பாங்க எல்லாருமே. மேற்சொன்ன 3மே எனக்கு தண்ணீர் மட்டும் அருந்தி உயிர் வாழ முடியும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டது. ஒரு மாபெரும் அறிவியல் வாழ்வை ஒரு மிகப்பெரிய அறிவியல் வாழ்வு முறை நம்மிடமிருந்து கழிந்து விட்டது. தவறான பொருள் கொண்டதன் மூலமாகவே நாம் மாபெரும் இழப்பை சந்தித்து விட்டோம் என்று வெங்கடேசன் சொல்கிறார். ஆக தவறான இங்க பொறிப்பறை திருக்குறள் பொழிப்பறை தப்பா இருக்குது.
அங்க வழிமுறை வந்து தப்பா இருக்குது. ம். அது என்ன இழப்பு? அது என்ன இழப்பு ஐயா? அதை எப்படி ஈடு செய்ய முடியாதா என்று நமது கேள்வி தொடர்ந்து நம்ம கேள்வி தொடர்ந்தது. அதாவது எல்லா வகை உணவுகளுமே உடலுக்குள் ஏதாவது ஒன்றை எல்லா வகை உணவுகளுமே அதாவது எல்லா வகை உணவுகளுமே உடலுக்குள் ஏதாவது ஒன்றை செலுத்தி விட்டு அற்றுப்போகும். அதாவது ஒரு உணவு சாப்பிடணும்னு வச்சுக்க, அது வந்து ரத்தத்துல ஏதாவது ஒண்ணு விட்டுட்டு தான் போகுமே தவிர முழுமையா போகாது. இதுதான் முக்கியமான ரகசியம். எல்லா உணவுகளுமே தங்கிட்ட இருக்கிற ஒரு சொத்தை வந்து ரத்தத்துல செலுத்திட்டு தான் போகுமே தவிர அப்ப ரத்தத்தை கெடுத்துட்டு தான் போகுது. எல்லா வகை உணவுகளுமே எல்லா வகை உணவுகளுமே எல்லா வகை உணவு என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த பாஸ்பரஸ் பொட்டாசியம் உணவுங்கிறது பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் இந்த மூணும் கலந்தது தான். உணவுங்கிறது ஒரு ஒண்ணுமே இல்லை. உணவுங்கிறது பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் கார்பன் இதை கலந்தது தான். இதைத்தான் உணவுன்னு சொல்றாங்க. விஷத்தை தான் உணவுன்னே சொல்றான். அது இனிப்பா இருந்தாலும் சரி, கசப்பா இருந்தாலும் சரி, அது புளிப்பா இருந்தாலும் சரி, அது என்ன இருக்குது அதுல? பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம், கார்பன். இது இந்த மாதிரி கொடிய விஷயங்களை தான் நம்ம திங்கிறோம் உணவுன்னு பேர்ல. இது என்ன பண்ணுது கேட்டீங்கன்னா ரத்தத்துல முடிஞ்ச அளவுக்கு அசுத்தப்படுத்திட்டு தான் அது வெளியே போகுது. உடம்பு என்ன பண்ணுது? முடிஞ்ச அளவுக்கு வெளியேற்றுது. இருந்தாலும் உணவானது தங்கிட்ட இருக்கிற விஷத்தை ரத்தத்துல பதிவு பண்ணிட்டு டெபாசிட் பண்ணிட்டு தான் போகுது. இந்த கரும்பு சாறை புளியறப்போ சாறு தனியா பிரியுது, சக்கை தனியா பிரிகிற மாதிரி. சாறு தனியா பிரிஞ்சுக்குது, சக்கை தனியா பிரிஞ்சுக்குது. அப்ப சக்கை மட்டும் வெளியே வந்துடுது, விஷம் உள்ள தங்கிடுது. இங்கதான் மனுஷன் மாட்டிக்கிட்டான். இங்கதான் அவன் நோய் வாய்ப்பட்டு சாகுறான். அதுக்கு கழுவருக்கு தண்ணி குடிக்க தெரியாதனால மாட்டிடுச்சு. திருவள்ளுவர் வந்து தான் தெளிவா சொல்றாரு. அதை வச்சுதான் இவர் புரிஞ்சுக்கிட்டு ரெகுலேஷன் கடைபிடிக்கிறார். அதாவது 48ஆம் பக்கம் அடி பாருங்க. மகாலட்சுமி 48ஆம் பக்கம் இருக்கா? நாற்பத்தி எட்டாம் பக்கம் பாருங்க. மகாலட்சுமி இருக்கிறீங்களா? இருக்குங்க ஐயா. 48ஆம் பக்கம் அப்படியே பாருங்க. நாற்பத்தெட்டாம் பக்கம் அப்படி பாருங்க. மிகப்பெரிய அறிவியல் வாழ்வு நம்ம மிகப்பெரிய அறிவியல் வாழ்வு நம்மை விட்டு நம்மை விட்டு போயிருக்கு. திருவள்ளுவருடைய மிகப்பெரிய அறிவியல் வாழ்வு. இந்த அறிவியல் வாழ்வு
ஆராய்ச்சி பண்ணாமே நமக்கு போயிடுச்சு. இதைத்தான் நாம வந்து மீண்டும் மீட்டெடுத்துக்கிறோம். அந்த இயற்கை ஏதோ ஒரு வகையில மீட்டெடுத்துருக்கு. அது தொகுத்து கூற எப்பவுமே தொகுத்து கூறுதல் வந்து ஒரு முறையான பழக்கமா இருக்குது. அதனாலதான் தொல்காப்பியம் வந்து தொகுத்தல், விரித்தல், தொகை விரித்தல், மொழிபெயர்த்தல் இதெல்லாம் செய்ய சொல்லுது. அப்ப மொழிபெயர்ப்பு செஞ்சு படிச்சுக்கோ, தொகுத்து பாரு, அப்புறம் விரிச்சு பாரு, தொகுத்து விரித்து பாரு, இப்படியெல்லாம் அது சொல்லுது. இப்படியெல்லாம் நமக்கு திருவள்ளுவர் சொன்னங்காட்டி தான் நம்ம படிப்படியா செய்ய முடியுது. தவம்னா என்ன, அதுக்கு விளக்கம் தெரியுது. தவம்னா பசிதாகம் தான் தவம். அந்த பசிதான் உலகத்தினுடைய சாவு காரணமே. அதுதான் சாகறான். உணவு விஷமா இருக்கு. இந்த விஷத்தான பசியே ஒரு விஷம்தான். இந்த பசிக்கு போற உணவு விஷம்தான். விஷத்தினால் மனிதன் செத்து போயிடுறான். எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. பசியே ஒரு விஷம்தான், பசிக்கு போடுற உணவு ஒரு விஷம்தான், அந்த விஷயம் மனிதனை கொண்டு போடுது. இது ஏன் இந்த ஆராய்ச்சியாளர்கள் புரிந்து கொள்ளவில்லை? அப்ப தொகுத்து கூறுதல் இல்லாதனாலதான் ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது வரைக்கும் விஞ்ஞானிகளை தொகுத்து பார்க்கல, தொகுக்கல, அது விரிக்கல, தொகுத்து விரிக்கல, மொழிபெயர்த்து பண்ணல, மாட்டிக்கிட்டாங்க. ஆக இவனுக்கு இந்த முட்டாள்தனம் பண்ணியிருக்கானுங்க. இந்த நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானிகள் இந்த முட்டாள்தனம் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு உணவை பற்றி பேசுகின்ற பொழுது உலகத்திற்கு 360 டிகிரி அவன் பார்த்துருக்கணும். இன்னைக்கு அறிவியல் எவ்வளவு வளர்ந்துருச்சு. நம்மளை விட முன்னேறிய இன்டர்நெட்ல எப்பவோ பயன்படுத்திட்டானுங்க. எல்லா செய்திகளும் பார்த்துருக்கணும். உலகம் பூரா இருக்கிற அனைத்து செய்திகளையும் பார்த்துட்டு அனைத்தையும் ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுல இருந்து மக்களுக்கு எளிமைப்படுத்தணும். ஏதோ ஒண்ணு மத சம்பந்தப்பட்ட நோன்பு மட்டும் ஆராய்ச்சி பண்ணி சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி இருக்காது? சரியா வரும்? சரியா வராது. அப்ப சரியா வர்றதுனாலதான் பரவாது. ஒரு உண்மை இப்ப கிரியாயோகத்தை வந்து சொல்றீங்க, இங்க வந்து அடிப்படையே தண்ணீர், கழிவு வெளியேற்றுறது, சாதாரண மக்களுக்கு புரிகிறது, இதெல்லாம் எதுவும் இல்லைன்னா எப்படி வரும்? இவ்வளவு எளிமைப்படுத்தியே புரியாத பொழுது இந்த கிரியாயோகம் இப்ப கடைசியில ஜிலே என்னன்னு சொன்னீங்களா, அல்வா தின்னுட்டு போக வேண்டியது. அல்வா தின்னு கடுமையான மலர்ச்சிகள் உண்டாகும். அல்வாங்கிறது மாவுல செய்யறது. மாவு இல்லாம அல்வா தயாரிக்க முடியாது. மாவு இனிப்பு ரெண்டும் சேர்ந்ததுதான். அது கூட நெய்யும் போட்டு சேர்த்துக்க வேண்டியது. மொத்தத்துல எல்லாமே மலமா மாறி அப்படியே நின்று போய் ரத்தத்துக்கு எடுத்து அவனை வந்து புற்றுநோயால மாற்றி விட்டு இருங்க. அவங்க